मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अतिथि देवो भव। ब्रूहि मुकुन्देति, ब्रूहि मुकुन्देति, रसने 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 ब्रूहि मुकुन्देति। केशव माधव गोविन्देति, केशव माधव गोविन्देति, केशव माधव गोविन्देति, कृष्णानन्द सदानन्देति, कृष्णानन्द सदानन्देति, कृष्णानन्द सदानन्देति, कृष्णानन्द सदानन्देति, ब्रूहि मुकुन्देति, रसने ब्रूहि मुकुन्देति, रसने ब्रूहि मुकुन्देति। राधारमण हरे रामेति, राधारमण हरे रामेति, राधारमण हरे रामेति, राजीवाक्ष घनश्यामेति, राजीवाक्ष घनश्यामेति, राजीवाक्ष घनश्यामेति, ब्रूहि मुकुन्देति, रसने ब्रूहि मुकुन्देति, रसने ब्रूहि मुकुन्देति। अक्रूर प्रिय चक्रधरेति, अक्रूर प्रिय चक्रधरेति, अक्रूर प्रिय चक्रधरेति, हंस निरञ्जन कंस हरेति, हंस निरञ्जन कंस हरेति, हंस निरञ्जन कंस हरेति, ब्रूहि मुकुन्देति, रसने ब्रूहि मुकुन्देति, रसने ब्रूहि मुकुन्देति, रसने ब्रूहि मुकुन्देति, रसने ब्रूहि मुकुन्देति, ब्रूहि मुकुन्देति, ब्रूहि मुकुन्देति। रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारम्भां नादयाम् उनमत्स्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोदः स्थलितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपत्ते
மாதா பிதா யுவதய சனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய நகுலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிகுலம் பிரணமாமி மூத்னா பூதம் சரஸ்ச மகதாவய பட்டநாத ஸ்ரீ பக்தி சாகர குலசேகர யோகி வாகான் பத்ராங்கரேணு பரகாலதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்ச லப்த த்ரையந்தசார மனகுணாம்புதாக்கியம் நாராயணாத்ய ஜிதிரிய கிருபாபிக்ஷிப்தம் ஸ்ரீ ரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். தியான ஸ்லோகங்கள். சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே ஸ்ரீ பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதாபியாம் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதி புண்ணானிமாம் பரம பாகவதாம் ஸ்மராமி. ஜன்மாத்யஸ்ய யதோன்மயா நிததத் சாத்வேஷ விஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முக்யந்தி யத் சூரயக தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ரத்ர சர்கோ மிருஷா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்த குபகம் சத்யம் பரம் தீமகி. தர்மப்ரோச்சித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாவத்ர யோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்பாபரைர் ஈஸ்வரக சத்யோ கிருத்ய ஹிருத்ய குதிபிகி சுக்ஷூபி சக்ஷணாத் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமுதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகுரகோ ரசிகாபுவி பாவுகாஹ எம் பிரௌரஜந்த மனுபேத மபேத கிருத்யம் தொய்பாயனோ விரககாதர ஆஜுஹாவக புத்ரேரி தன்மயதயா தரவோபிநேது சம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகிலம் ஸ்ருதிசாரமேகம் அத்தியாத்ம தீபம் அதிதிதீட்சதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணையாக புராணகுக்யம் தம் வியாசசூனம் உபயாமி குரும் முனீனாம். நாராயண நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜய முதீரயேத். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமः. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. எல்லாவித தாபங்களில் இருந்தும் நம்மளை பகவான் காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம், லோகக்ஷேமார்த்தமா இதை சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறோம். As usual, those who are joining for the first time, this is a disclaimer, பொறுப்பு துறப்பு. This is not an upanyasam, this is not a kalakshebam. Kalakshebam in the sense time pass. It is a சத் விஷயத்துல நம்ம இந்த டைம் பாஸ் பண்றோம். So this is not a சங்கீத upanyasam or this is not a காலக்ஷேபம் in the strict sense of the word. நம்ம ஆச்சாரிய காலக்ஷேபம் பண்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை. இது ஒரு சத் சங்கம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம இதுல பகிர்ந்துக்கிறோம். இதுல நம்ம சொல்றோங்கிறது எதுவுமே இல்லை. பகவான் அந்தர்யாமியா இருந்து நம்மள சொல்ல வைக்கிறார். பகவான் அந்தர்யாமியா இருந்து இதை நம்மள கேட்க வைக்கிறார். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். And the whole objective is to share the information. சத் விஷயங்களை நம்ம இதுல பகிர்ந்துக்கிறோம். இப்போ இது வரைக்கும் போன 3 வாரம் நம்ம ஆண்டாளை பத்தி பார்த்தோம். போன வாரம் நாச்சியார் திருமொழி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி திருப்பாவை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஆண்டாள். எதுக்காக நம்ம மார்கழி மாதம் முழுக்க மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன், மாசானாம் மார்கசீருஷோகம்னு கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா? கிருஷ்ணன் இஸ் சாக்ஷாத் ஸ்ரீமத் பாகவதாக்யோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயேவகி. பிரத்யக்ஷம் பாகவதம் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் பாகவதம். அதே மாதிரி என்டையர் மந்த் ஆஃப் மார்கழி இஸ் கன்சிடர்ட் கிருஷ்ணா. தட் இஸ் கிருஷ்ணன் மார்கழி மாசத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னதால அது நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி ஒரு சின்ன கதை சொன்னோம் இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர்கள்லாம் அவரை ஒரு சமயம் ஒரு சப்தாகத்துக்கு அழைச்சிட்டு போறார். அந்த சப்தாகத்துக்கு போன உடனேயே அவர் அங்க போய் உட்கார்ந்த உடனேயே அவர் ஒரு சமாதி நிலைக்கு போயிடுறார். he is going into a trance. அந்த போன உடனே கொஞ்சம் அப்புறம் when he gets back, அவ சீடர்கள்லாம் கேட்கிறா, எப்படி நீங்க வந்த உடனே சமாதி நிலைக்கு போயிட்டேன்னு அவரை கேட்ட உடனே அவர் சொல்றார், நாங்க போன உடனே பகவான் எனக்கு பிரத்யக்ஷமா எனக்கு கண்ணுல எனக்கு முன்னாடி பகவான் வந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பகவான் அந்த பகவானுடைய உருவம் அங்க பாகவதம் சொல்லிட்டு இருந்த அந்த பாகவதனோட ஹிருதயத்துல போய் ஹிருதயத்தின் உள்ள போச்சு. சிறிது நேரத்தில் அவனுடைய ஹிருதயத்திலிருந்து பாகவதத்தின் உள்ளே அது போய் மறைந்தது. இதனால அவர் என்ன சொன்னார்? பகவான் வேறு, பாகவதம் வேறு, பாகவதாள் வேறு இல்லை, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார். அதனால நம்ம இதுக்கு முன்னாடி பாகவதம் பார்த்துட்டே இருக்கிறச்சு நடுவுல ஆண்டாள், அதுல எல்லாம் ஆண்டாள் திருப்பி திருப்பி யாரை பத்தி பாடுறா? கிருஷ்ணனை பத்தி தான் பாடுறா. பாகவதமே கிருஷ்ணனை பத்தி தான். அதனால நம்ம ஒரு 3 வாரம்
we took a small what I call a segue into that, and then we got into Andal, and then we are back into the original story of Bhagavatam. என்ன பாகவதம் வந்து இந்த பின்னாடி நம்ம பார்ப்போம். பாகவதத்தோட 10 லட்சணங்கள் வந்து அத்ர சர்கோ விசர்கச்ச ஸ்தானம் போஷணம் ஊதய மன்மந்திராணி ஈஷானு கதா. ஈசனோட கதையும் சொல்றது, அணுவோட கதையும் சொல்றது, பகவானுடைய கதையும் சொல்றது, பாகவதாளுடைய கதையும் சொல்றது. நம்ம அப்படிப்பட்டி பார்க்கச்சே ஆண்டாள் வந்து பகவானுடைய நாச்சியார், ஆண்டாள் வந்து ஒரு ஆழ்வார், ஆண்டாள் வந்து ஒரு ஜீவாத்மா. அதனால அந்த along those considerations we went through that the past. Just to give a quick recap for those who are joining for the first time, where are we in Bhagavatam, right? Srimad Bhagavatam Pratyaksham Krishna Evakin பார்த்தோம். பாகவதம் சர்வ வேதாந்தங்களின் சாரம்னு பார்த்தோம். முதல்ல நைமிசாரண்யத்துல சௌனகாதி மகரிஷிகள்லாம் சத்ரயாகம் பண்ணிட்டு இருக்கச்சு சூதபாணிகர் அங்க வர. சௌனகாதி மகரிஷிகள் சூதபாணிகரை பார்த்து 6 கேள்விகள் கேட்கிறா. அந்த 6 கேள்விகளுக்கு விடையாக பாகவதம் சொன்னார் அப்படின்னு முதல்ல சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? முதல் ஸ்கந்தத்துல முதல்ல திருமால் வந்து பிரம்மாக்கு சதுஷ்லோகி பாகவதமாக 4 ஸ்லோகத்தை சொல்ல, இவரோட ஹிருதயத்திலேருந்து அவரோட ஹிருதயம் இதை அத்தியனம் பண்ண வைக்கல. இவரோட திருமாலோட ஹிருதயத்திலேருந்து பிரம்மாவோட ஹிருதயத்துக்கு போச்சு. அவரே பிரம்மாவோட ஹிருதயத்துல அந்தர்யாமியா உட்காந்து அதை வாங்கிட்டார். அப்புறம் பிரம்மாவோட ஹிருதயத்திலேருந்து சொன்னார், நாரதரோட ஹிருதயத்துல அந்தர்யாமியா இருந்து அதை வாங்கிட்டார். அப்புறம் நாரதர் என்ன பண்ணார்? நாரதர் வந்து இப்படி போயிட்டே இருக்கச்சே வியாசரை பார்த்தார். வியாசர் ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருந்தார். நீங்க எல்லாம் 17 புராணங்கள் எழுதிட்டே, நீங்க ஏன் கவலையா இருக்கு? நீங்க இன்னும் பகவானுடைய கல்யாண குணங்களை எழுதணும், அதனாலதான் உங்களுக்கு இந்த இது அப்படின்னு சொல்றச்சு அவர் வந்து வியாசரை பார்த்து நாரதரை பிரேரணை பண்ணி வியாசர் அதை எழுதி அவருடைய பிள்ளையான ஸ்ரீ சுகபிரம்மத்துக்கு இந்த பாகவதத்தை அத்தியனம் பண்ணி வச்சார். இவர் தான் முதல்ல அத்தியனம் பண்ணி வைக்கிறார். முன்னாடி எல்லாம் ஹிருதயத்திலேருந்து ஹிருதயத்துக்கு போச்சு இல்லையா? அப்புறம் சுகபிரம்மம் என்ன பண்றார்? சாபத்தினாலே தக்ஷகன் கடித்து 7 நாட்களில் இறக்க கடவுதுன்னு பரீட்சித்துக்கு ஒரு கர்ஸ் வந்தது. பரீட்சித்து ராமராஜ்யம் ஆண்டுட்டு வந்தான். பரீட்சித்து அபிமன்யோட புள்ள, அந்த பாண்டவ குலத்துக்கு உள்ள ஒரு சந்தான பீஜம் அவன் தான். அவன் நன்னா ஆண்டுட்டு வரச்சே அவனுக்கு கலி இல்லையா? அந்த கலி காலத்துல அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாபம் 7 நாள். அதையே வந்து அவன் ஒரு இதுவா எடுத்துட்டான். He took it as a blessing. அதை வந்து ஒரு கர்ஸா எடுத்துக்கல. அந்த 7 நாள் அவன் வந்து he took it as a blessing. அவனோட ராஜ பதவியெல்லாம் ரெனௌன்ஸ் பண்ணி அவனோட பிள்ளையான ஜனமேஜயன்ட்ட கொடுத்துட்டு கங்கா தீரத்துக்கு வரான். அவன் கங்கா தீரத்துக்கு வரச்சே அங்க சுகபிரம்மம் வர. நம்ம முன்னாடியே சொன்னோம், when you are ready the guru will appear, right? நம்ம வந்து என் உயிர் தந்தளித்தவரை சரணம் பூக்கின்னு நமக்கு முதல் குரு நம்ம அம்மா அப்பா, நமக்கு உயிர் கொடுத்தவா நம்ம அப்பா அம்மா. அவ அப்பா அம்மா வந்து நமக்கு இவர் தாண்டா ஆச்சாரியன், நம்ம குலகுருன்னு காமிக்கிறது அவர் ஆச்சாரியன். அப்பா அம்மா இல்லாதவாளுக்கு அவள்லாம் என்ன பண்ணுவானா, then you go and seek a bona fide guru அப்படின்னு பார்த்தோம். Who is a bona fide guru அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அவர் வந்து சாஸ்திரம் தெரிஞ்சவராகவும் இருக்கணும், பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கணும். வெறும் சாஸ்திரம் மாத்திரம் தெரிஞ்சினா வேள்விகள் ஞான யாகங்கள்லாம் பண்றவரா இருந்தால் பிரம்ம ஞானம் இல்லாதனால நமக்கு உபதேசம் பண்ண முடியாது. அதனால சாஸ்திரம் தெரிஞ்ச மாத்திரம் போராது, அதுக்கப்புறம் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த தட் இஸ் த போனஃபைட் குரு. அதுக்கப்புறம் அது வந்து கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்லிருக்கார், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். நம்ம குரு இருக்கார், குரு கிட்ட போயாச்சுன்னா we need absolute faith. We should have absolute faith in our scriptures. இந்த சத்சங்கமே எதுக்கு? சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்வம், நிச்சலதத்வே ஜீவன் முக்திங்கிற மாதிரி we should have absolute faith in our scriptures and absolute faith in our guru. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். இதெல்லாம் இருந்து இதெல்லாம் கிடைச்சு நமக்கு அம்மா அப்பா காமிச்சு விட்டாலும் சரி, இல்ல நமக்காகவே இந்த மாதிரி பரீட்சத்துக்கு வந்த மாதிரி அவ ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் போயாச்சு மேல, அவளுக்கு யாரும் காமிச்சு விடுறதுக்கு யாரும் இல்லை. அப்ப அவ பகவானே அனுப்பிச்சு விடுவார். முன்னாடியே பார்த்தோம், நிறைய கதைகள் பார்த்தோம். துருவனுக்கு எப்படி அந்த அப்ராப்ரியேட் டைம் பகவான் நாரதரை அனுப்பி வைக்கிறார், ஓம் நமோ பகவதே வாசுதேவா மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. பிரகலாதனுக்கு எப்படி நாரதரை அனுப்பி வைக்கிறார், வேயாது மூலமா நாரதரை அனுப்பி வைக்கிறார். சோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சுகபிரம்மம் அங்க வர, ரைட்? தெய்வாதீனமா அங்க வர. அதனால when you elevate yourself, right, when you spiritually elevate yourself at the appropriate time, when you seek, the guru will appear. And who is a bona fide guru? இதெல்லாம் பார்த்தோம். இப்ப சுகபிரம்மம் கங்கா தீரத்துக்கு வந்துட்டார். இன்னும் 7 நாள் தான் இருக்கு. அப்ப பரீட்சித்து கேட்கிறான், எனக்கு இன்னும் லைஃப்ல வந்து 7 நாள் தான் இருக்கு. இந்த 7 நாள்ல நான் எதை செய்ய வேண்டும்?
எதை தவிர்க்க வேண்டும், இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு மெயினா வந்து இந்த கேள்வியை வந்து பகுவச்சனம் மாதிரி நமக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கப்பட்ட கேள்விகள். ரைட்? இந்த மனுஷன் வந்து இந்த வாழ்நாள்ல என்ன பண்ணணும், கடைசியில இஸ் அபவுட் டு டிபார்ட். ரைட்? அவன் நம்ம சாகும் தருவாயில் இருக்கிறவன், இன்னும் 7 நாள் தான் இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறச்சே அதுக்கு விஸ்தாரமா அதுக்காக பாகவதம் சொன்னார். எல்லாத்துக்குமே அந்த இது வந்து அவரோட கடைசியில பாகவதம் 12வது ஸ்கந்தத்திலே அவர் வந்து நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம்பரம்னு நாம சங்கீர்த்தனம் தான் சிறந்த சிரேஷ்டம். உனக்காவது 7 நாள் இருக்குப்பா, கட்டுவாங்கன்னு ஒருத்தர் தான் ஒரு ராஜா. அவனுக்கு ஒரே ஒரு முகூர்த்தம் தான் இருந்தது. அவன் வந்து தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணான், ரொம்ப எல்லாம் ஹெல்ப் பண்ணா விட்டு தேவேந்திரன் வந்து என்னென்ன ஓடுமோ எல்லாம் கேட்டான். ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா நீ அப்படின்னு தேவேந்திரன் அவனை பார்த்து கேட்டான். அப்ப கட்டுவாங்கன்னு கேட்டான். எனக்கு இன்னும் எவ்வளவு ஆயுஷ் இருக்குன்னு கேட்டான். நீ எல்லோ கேள்வி கேட்டுக்கூட இந்த கேள்வி நீ கேட்டுக்கப்படாது, உனக்கு ஆயுஷ்னு ஒரு முகூர்த்தம் 48 மினிட்ஸ் தாண்டா இருக்குன்னு உடனே அவனோட ராஜ பதவி அப்படியே திறந்தான், அப்படியே உட்கார்ந்தான். நாம சங்கீர்த்தனத்துல அவன் he got into that it as his final moments. right? அதனால அவர் சொல்றார், உனக்கு வந்து 7 நாள் இருக்குடா, you are so fortunate. சோ நமக்கெல்லாம் நிறைய நாள் பகவான் கொடுத்திருக்கார், நிறைய நாளா நம்ம இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். சோ அதனால இது வந்து திஸ் இஸ் தி எசன்ஸ். இது வந்து அந்த பரீட்சித்துக்கு சுகபிரம்மம் பாகவதம் சொன்னார். அவர் இது எப்படின்னா நிறைய பேருக்கு சொல்லிட்டே வருவோம், உள்ளுக்குள்ள கோகர்ண உபாக்கியானம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சனகாதிகள் வந்து பக்தி நாரத சம்வாதம்னு சனகாதிகள் எப்படி பக்தி நாரத இந்த பக்தி ஞான வைராக்கியத்துக்கு பாகவதம் சொன்னார்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் இங்க வந்து சுகபிரம்மம் வந்து எப்படி சொல்றாருன்னு பார்த்தோம். சூதபாணிகர் நைமிசாரண்யத்தை கதை சொல்றச்சே எனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா, கதை சொல்றதே ரொம்ப கெட்டிக்காரர். நான் ஒரு ஓரமா சுகர் வந்து பரீட்சத்துக்கு சொல்லிட்டு இருந்தேன், நான் ஓரமா நின்றுட்டு இருந்தேன், அதை கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்னு அவர் சொல்ற. இது வந்து இந்த மாதிரி முதல் ஸ்கந்தம் வந்து அந்த இடத்துல முடியாது. 2வது ஸ்கந்தம் எங்க முடியறதுன்னா பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் நடந்த சம்வாதம். ரைட்? அடுத்தது 3வது ஸ்கந்தம் வந்து விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடந்த சம்வாதம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் டவுட்ஸ் எல்லாம் கேட்பார். ரைட்? இந்த பிரம்மா நாரத சம்வாதத்துல எசன்ஸ் என்னன்னா அந்தே நாராயண ஸ்மிருதி, அந்திம காலத்துல ஜென்ம லாபம், அந்திம காலத்துல ஹரிஸ்மரணம் போகணும், அதுதான்டா பிராதானியம் 2வது ஸ்கந்தத்தோட எசன்ஸ். அப்பவே நமக்கு தான் பெரியாழ்வார்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ கடைசி காலத்துல எனக்கு நாராயணான்னு சொல்றதுக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ, ஏன்னா நான் படுக்கையில இருக்கேனோ எங்க இருக்கேனோ எனக்கே தெரியாது, அப்போதைக்கு இப்போதே நாராயணான்னு சொல்லிடுறேன், என்னை வந்து காப்பாத்துறான்னு சொல்றச்சே அந்த சர்ம ஸ்லோகங்கள்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி வந்து வராக சர்ம ஸ்லோகத்துல இப்பவே நீ அந்த ஆண்டாள் சொன்னா இல்லையா, தூயோமாய் வந்து தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து பண்ணையானா, எப்படி தூயோமாய் முக்கரண தூய்மை, மனது வாக்கு செய்கை அந்த இந்திரியங்கள் இதெல்லாம் நம்ம சுத்தமா வச்சுட்டு தூயோமாய் வந்து கன்சிஸ்டன்சி இன் யுவர் தாட் வேர்ட் அண்ட் டீட்னு பார்த்தோம். ஆர்ஜவம்ங்கிற வார்த்தை பார்த்தோம். இப்படி நம்ம வந்தோமானா தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்தித்த பண்ணையானா போய பிழையும் புகுதருவான் என்றனவும். உன்னோட சஞ்சித கர்மா, உன்னோட பிராப்த கர்மா, உன்னோட ஆகாமி, நீ முன்னாடி பண்ண பாவம், இப்ப பண்ற பாவம், பின்னாடி பண்ண போற பாவம் எல்லாம் போய பிழையும் புகுதருவான் என்றவும் தீனில் தூசாகும், நெருப்புல விழுந்த ஆஷஸ் மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த 3 வாரம் நம்ம திருப்பாவையில பார்த்தோம். அது மாயனை மண்ணோட மதுரை மைந்தனை 5வது திருப்பாவை இதுல பாசுரத்துல அது வரும். அதே மாதிரி வராக சர்ம ஸ்லோகத்துல வராக பெருமாள் வந்து ஒரு இது கொடுத்திருப்பார், ஸ்டாம்ப் அடிச்சிருப்பார். அகம் ஸ்மராமி, இப்ப இந்த மாதிரி என்ன இந்த சரணாகதி இந்த சத் விஷயத்துல இப்ப சத் சங்கத்துல நீ ஈடுபட்டுட்டியானா அகம் ஸ்மராமி, நான் உன்னை நினைப்பேன். அந்த அந்திம காலத்துல நீ என்ன நினைக்கிறியோ இல்லையோ அகம் ஸ்மராமி அப்படிங்கிறது அந்த 2வது ஸ்கந்தத்தோட திருப்பி பக்தி ஞான வைராக்கியம் தான். பக்தி எதுக்காக பண்றது? இட் கிவ்ஸ் யூ ஞானம், ஞானம் கிவ்ஸ் யூ விவேகம், விவேகம் gives you வைராக்கியம். ரைட்? தட் இஸ் இட். இட் பில்ட்ஸ் யூ த ஹியூமிலிட்டி. இந்த பண்பு வரத்துக்கு, இந்த ஞானம் வரத்துக்கு படிப்படியா. ரைட்? தட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் அது வந்து 2வது ஸ்கந்தத்துல ஆச்சாரியன்னா யாரு, என்னென்னலாம் இருக்கு அப்படி எல்லாம் பார்த்தோம். இன்னும் 2வது ஸ்கந்தத்துல நம்ம 2வது ஸ்கந்தத்துல இருக்கோம். கிட்டத்தட்ட இப்ப வந்து 6 மாசம் ஆகுது நம்ம இது ஆரம்பிச்சு. முதல் ஸ்கந்தம் முடிச்சு 2வது ஸ்கந்தம் பாதியில இருக்கோம். 2வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயத்துல சிருஷ்டி வந்து நிறைய இடத்துல சொல்லிருக்கு. the creation of the universe, creation of how are we born, all these things are explained in many adhyayams.
அங்கங்க வரைச்சு அங்கங்க பார்ப்போம், ரைட்? ஸோ இட் இஸ் வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் எல்லாமே சம்வாத ரூபம் மாதிரி வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் வில் சீக் ஆன்சர்ஸ், ரைட்? ஸோ இந்த 4வது ஸ்கந்தம் 5வது ஸ்கந்தத்துல சிருஷ்டி இருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுல நிறைய ஸ்துதிகள் நிறைய இருக்கு. முதல் ஸ்கந்தத்துல வந்து அர்ஜுன ஸ்துதி பார்த்தோம், குந்தி ஸ்துதி பார்த்தோம், உத்தர ஸ்துதி பார்த்தோம், பீஷ்ம ஸ்துதி பார்த்தோம். அப்புறம் அந்த சண்டையெல்லாம் குருக்ஷேத்திர வாரெல்லாம் முடிஞ்சு கிருஷ்ணர் தன்னோட ஊருக்கு கிளம்பரிச்சு அந்த ஊர் பெண்கள்லாம் வந்து அவரை ஸ்துதி பண்ணுவா. கிட்டத்தட்ட 5 முக்கியமான ஸ்துதிகள் முதல் ஸ்கந்தத்துல பார்த்தோம். 2வது ஸ்கந்தத்துல முக்கியமான ஸ்துதி வந்து சுகஸ்துதின்னு பேரு. இத்தனை நாளா சுகர் வந்து பீஷ்மர் பண்ண ஸ்துதி அப்படின்னு சொன்னார், குந்தி பண்ண ஸ்துதின்னு கதை சொல்றார். இப்ப இவரே ஸ்துதி பண்றார். இவர் வந்து பரபிரம்மத்தை ஸ்துதி பண்றது, இவரோட குருவான வியாசரை ஸ்துதி பண்றது, அதெல்லாம் வந்து இந்த 2வது ஸ்கந்தத்துல இருக்கு. அதை வந்து we will go through it in the next couple of weeks. இதை தவிர வேற என்ன இருக்கு இதுல? கிரியேஷன் இப்ப பார்க்க போறோம். It is a continuation. Probably we'll finish it in the next 2-3 weeks, depending upon how it evolves, right? இதுக்கப்புறம் என்ன இருக்கு? சதுஷ்லோகி பாகவதம் இருக்கு. இதுவும் அதுல கிரியேஷன் அதுல வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பகவானுடைய 24 அவதாரங்கள் இதுல ஒரு பட்டியல் தான், ஒரு பட்டியல் கொடுத்திருப்பான். இதெல்லாம் தான் இந்த அவதாரங்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கும், அதை பார்ப்போம். இதுக்கப்புறம் 10 அங்கங்கள், பாகவதத்தோட 10 லட்சணங்கள். அத்திர சர்கோ விசர்கஸ்ய ஸ்தானம் போஷணம் ஊதைய மன்மந்திராணி ஈசானுகதா நிரோதம் புக்தி ஆசிரியம். பாகவதத்தோட என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது அதுல வரும். இதை வந்து நம்ம அடிக்கடி we will touch that. We will take 1 or 2 items and then say and we will discuss it and we will go through it together maybe in the next 2-3 weeks in that, right? That's so இதெல்லாம் தான் highlights of the second skanda. இந்த 2வது ஸ்கந்தத்துல நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம்? கிரியேஷன் பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னோம். ஐ நீட் வாட்டர், ரைட்? சோ இப்ப அந்த கிரியேஷன் பத்தி நம்ம பேசறச்சே முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இப்போ நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு ஆரம்பிக்கும், ரைட்? நம்ம எங்கேருந்து வந்தோம்? நம்ம அப்பா அம்மா கிட்டே இருந்து வந்தோம், ரைட்? வாட் ஐ டிட், திஸ் இஸ் இந்த 50 கேள்விகள்னு போட்டிருந்தேன் இல்லையா? இந்த 50 கேள்விகள் வந்து இதுல இல்ல, பாகவதத்துல இல்ல. சில முதல்ல 6 கேள்விகள் வந்து சௌனகாதி மகரிஷிகள் வந்து சூதபாணிகரை கேட்டான்னு இருக்கும். பின்னாடி பரீட்சித் வந்து 26 கேள்விகள் கேட்டான்னு இருக்கும். அதெல்லாம் வரும், ரைட்? இது வந்து நான் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் because we read lot of this Bhagavatam is so huge. How do we present it? So I decided this time, in order to explain it, let's start writing these questions and then we'll try to give responses to that. By virtue of that, we can clarify, then we can clarify this topic. That's the whole idea of writing. So I started writing it. It came up to 50 questions, right? It can be 100, it can be 25. So it is just, it is a random number. It has no reference in Bhagavatam. Unlike other things, which has a specific reference. 6 கேள்வி கேட்டான்னா 6 கேள்வி அங்க அப்படின்னு முதல் இதுல இருக்கு. 26 கேள்வி கேட்டான்னா 26 கேள்வி பரீட்சித்து கேட்டான்னு பாகவதத்துல இருக்கு. இது 50 கேள்விகள்னு ரேண்டமா நம்மளா போட்டு, ரைட்? இட் கேன் பிகம் 100 questions ஆல்சோ, ரைட்? நவ் நம்ம வந்து எப்படி படைக்கப்பட்டோம்? காரணம் தூ தேயக அப்படின்னு நாம் யாரால் எப்போது எங்கு படைக்கப்பட்டோம் இப்படின்னு நம்மளே ஒரு கேள்வி கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரிஞ்ச லிமிட்டட் அறிவு முதல்ல வந்து என்ன ஆன்சர் வரும்? நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு உயிர் கொடுத்தா. என் உயிர் தந்து அளித்தவரை சரணம் புக்கி, நமக்கு அப்பா அம்மா கொடுத்தா. அப்ப அடுத்த கேள்வி, 2வது கேள்வி, ஹவு டிட் தே கம்? அவ எப்படி இந்த உலகத்துக்கு வந்தா? அவளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹேது இல்லையா? நம்ம இருந்தோம்னா நமக்கு ஹேது, அவளுக்கு ஒரு ஹேது. யாரு? அவ அப்பா அம்மா. அவ எப்படி வந்தா? அவ அப்பா அம்மா, ரைட்? இந்த கிரியேஷன்ல முதல் மனுஷா யாருன்னு பின்னாடி பார்ப்போம். ஸ்வயம்புவ மனு சதரூபான், ரைட்? அதுக்கப்புறம் எப்படி வந்து மரிச்சாதி நவா பிரஜாபதிகள்லாம் வந்து எப்படி மனுஷர்கள் வந்து எப்படி பகவான் சிருஷ்டி பண்ணாருங்கிறது இங்க சப்சிக்வெண்டா பார்க்க போறோம், ரைட்? பிகாஸ் த ரீசன் ஐ எம் டெல்லிங் திஸ் நவ் இஸ், இந்த கேள்வி கேட்டுட்டே போலாம். சார் அதுக்கு முன்னாடி எப்படி யார் வந்தா, அதுக்கு முன்னாடி யார் வந்தா, அதுக்கு முன்னாடி யார் வந்தா? நமக்கு தெரிஞ்சது நம்ம அப்பா பேர் தெரியும், நம்ம தாத்தா பேர் தெரியும், நம்ம கொள்ளு தாத்தா பேர் தெரியும். அதுக்கு மேல கேட்டான்னா நிறைய பேருக்கு யாவ தாத்தா இருக்கார். So there is obviously the point we want to establish here is, நமக்கு நம்ம அப்பா அம்மா இருக்க மாதிரி அவ அப்பா அம்மாக்கு அவ அப்பா அம்மா, அவ அப்பா அம்மாக்கு அவ அப்பா அம்மா ஒரு ஹேத்து இருக்கு. இது வந்து 2வது கேள்வி. நவ் நம்ம இந்த உலகத்துக்கு இப்படிதான் வந்தோம்.
this is called a deductive logic அப்படின்னு அந்த லாஜிக் படிச்சேன்னா இந்த டிடக்டிவ் லாஜிக் இந்த ரீசனிங் இட்ஸ் கால்ட் டிடக்டிவ் ரீசனிங். நம்ம ஒரு பொருள் நம்ம இருந்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹேத்து இருக்கு. லெட்ஸ் ஸ்டாப். இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி வந்தோம்? இப்ப இந்த உலகம் எப்படி வந்தது? ரைட், இந்த உலகம் தானா வந்ததா? ரைட். சோ இந்த கேள்விக்கு பலதரப்பட்ட அனாலிசிஸ் இருக்கு. வாட் த சயின்டிஸ்ட் சே, வாட் அவர் பாகவதம் சேஸ். ரைட். சோ we will see that நம்ம பிரபஞ்சத்தை this is பிரபஞ்சம், பஞ்சபூதத்தினால் ஆனது, அதனால் பிரபஞ்சம் அப்படின்னு இல்லையா? இந்த பிரபஞ்சம் எங்க இருந்து வந்தது? இதுக்கு ஒரு ஹேது இருக்கணும் இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கிறான். There is a creator. You call it Brahman. Christians may call it our Father in heaven. Muslims may call it Allah. Whatever. There is a creator. We call it God. Right? The common label is God. கடவுள். அதை சயின்டிஸ்ட் வேணா ஒத்துக்க மாட்டான், ஏத்திஸ்ட் ஒத்துக்க மாட்டான். நேச்சர்னு. So who is nature? What is nature? Is again. So they have so from our reasoning, we go by the deductive reasoning, wherein the thing is நமக்கு ஒரு ஹேது இருக்கு, அவருக்கு ஒரு ஹேது இருக்கு. இந்த பிரபஞ்சம்னு இருந்ததுன்னா இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் பிரபஞ்சம் தானா வராதே. காத்தால எழுந்தா சூரியன் இருக்கு, சாயங்காலம் மறையிறது, திருப்பி சந்திரன் வருது, சரியா? குளிர் இந்த 4 சீசன்ஸ் அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கு. So there are so many things that are there. It cannot come on its own. So obviously there is someone, even this body, when you start analyzing our body, right? That's not the topic now. We can get into the anatomy itself, analysis of that is how complicated this is, like human body, right? So let's leave that aside for a minute. So by scientists we use the deductive reasoning, they use inductive logic, right? So the inductive reasoning la enna agum, every person, for example, நான் அந்த டிடக்டிவ் லாஜிக் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நம்ம யாருன்னா நமக்கு அப்பா அம்மா இருக்க மாதிரி, let us say we used to live in an island called Saint Martin. There is, let us say, we give every person, they used to call it a friendly island. So there is a statement, every person in Saint Martin is a friendly person. That is good. There is a chance that the next person you meet there is a friendly person too. But there is also a possibility, the moment you meet a rude guy, a hostile person in that island, what happens? Your premises are based, your reasoning is based on the limitations of our mind. Scientists நம்ம குறுகிய சின்ன புத்தியை வச்சுட்டு இதுதான் we are creating an inference. So this is called an inductive reasoning. So I am not disputing, I don't have the qualifications to dispute the Big Bang theory. I will come to that. What is Big Bang theory? We will see it at the surface level, every piece of it in the creation. Now, so we said who is a creator now. நம்ம எல்லாம் முதல்ல அப்பா அம்மா யாருன்னு பார்த்தோம், நம்ம பிரபஞ்சம் யாருன்னு பார்த்தோம். நான் மெதுவா போறேன், என்னால முடிஞ்ச வரைக்கும். நான் நார்மலா I go very fast. I'm trying to go slow so that we understand the logic. So the creator we establish, we call it Brahman. Christians may call it Vasit. Okay. What does the scientists say? They say it is all nature, it is all created by Big Bang. What do they mean by that Big Bang? Right? They say it all started with matter. A matter created the light. Let me see what the definition given in the encyclopedias. This is the matter is a unicellular organism. உயிரணு, ஒரே ஒரு உயிரணு. நம்ம உடம்புல எத்தனையோ உயிரணுக்கு யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர்னு பார்ப்போம், ரைட்? ஒரே ஒரு உயிரணு உள்ள ஜந்துக்கள் தான் முதல்ல வந்துதான். எங்க இருந்து வந்ததுடான்னு கேட்டான், ரைட்? மேட்டர்ல இருந்து தான்டா எல்லாம் வந்தது, ரைட்? மண்ணு அதெல்லாம் தான் மேட்டர், ரைட்? பிரகிருதின்னு ஒண்ணு நம்மளோட இதுல பிரகிருதி, தட் இஸ் கால்ட் மேட்டர், ரைட்? அதுல இருந்து தான்டா இந்த உலகம் வந்தது அப்படின்னு அதுக்கு இந்த உலகத்துக்கு இது கிடையாது. We call ourselves as a conscious living being, right? அவங்க இந்த சோல்ங்கிற கான்செப்டை ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த ஆன்மாங்கிற கான்செப்டை விஞ்ஞானிகள் இன்னும் இது வரைக்கும் ஒத்துக்கல, ரைட்? So அவங்களோட theory, Big Bang hypothesis states that all current and past matter in the universe, they came into existence, right? They began at one single point, then expanded and stretched to grow. ஒரே ஒரு இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு, ரைட்? அதுல இருந்து அது இட் இவால்வ்ட்
and became a unicellular organism. Then it became a multicellular organism. அதுக்கப்புறம் மனுஷன் வந்தான். இது எப்படின்னா அவளோட தியரி பிரகாரம் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து 13.8 billion years ago this happened, right? The first single celled organism. சிங்கிள் செல்னா ஒற்றை உயிரணுக்கள், ஒரே ஒரு உயிரணு தான் இருக்குதுல. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம், ரைட்? இந்த ஒரே ஒரு உயிரணுக்கள் they appeared on earth about 3.5 billion years ago. உலகம் வந்து 13.8 billion years ago வந்துதான். அதுக்கப்புறம் இந்த ஒற்றை உயிரணுக்கள் சிங்கிள் செல்லுலர் ஆர்கானிசம் 3.5 billion years ago they formed. More complex form of life, it took longer to evolve. அவ சொல்றது நம்மளோட எப்படின்னா நான் வரேன். More complex form of life, they took longer to evolve with first multicellular. multicellularனா பல் உயிரணுக்கள். அது வந்து ஒரே ஒரு உயிரணு. சில ஜந்துக்களுக்கு ஒரே ஒரு உயிரணுவே அத்தனை காரியமும் பண்ணும், ரைட்? சோ இதுல வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் எப்ப வந்ததுன்னா 600 million years ago வந்ததுங்க. தட் இஸ் வென் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்னா என்ன? ஹியூமன்ஸ், டாக்ஸ், கவுஸ், கேட்ஸ், ட்ரீ, ஹார்சஸ் எல்லாமே they are all called மல்டி செல்லுலர் ஆர்கானிசம், ரைட்? முதல்ல என்ன சொன்னா, நான் கடைசி இதை முடிச்சுட்டு திருப்பி ஐ வில் ஜஸ்ட் ரீவைண்ட் a bit. சோ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ல ஹியூமன் பாடி அந்த எலிமெண்ட்ஸ், இந்த ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த கார்பன் டேட்டிங் அந்த இதெல்லாம் மாதிரி அவா போய் தேடி மனுஷனோட எலும்பு கூடு இதெல்லாம் பார்த்து ஆப்பிரிக்கால மொராக்கோல எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 200,000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஞான்றதால் இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இவங்களோட கணக்கு வந்து மனுஷனோட ட்ரேஸ், இந்த ஏப்பு மாதிரி இருக்கிற அதுல இருந்து வந்த மனிதர்கள் கூட்டம், ஒரு மனுஷன் இல்ல, ஒரு மனிதர்கள் எலும்பு கூடு ஒரு இடத்துல வந்து இந்த டைனாசோரோட இது கிடைச்ச மாதிரி மனுஷங்களோட எலும்பு கூடு வந்து அவங்களுக்கு எப்ப கிடைச்சதுன்னா 200,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சது. சோ இவங்களோட கணக்கு வந்து உலகம் 13.8 பில்லியன். ஒரு மில்லியன்ங்கிறது 10 லட்சம், ஒரு பில்லியன்ங்கிறது 1000 மில்லியன், ரைட்? நம்ம கணக்கே போட வேண்டாம், கணக்கே நமக்கு ஒரு கணக்கிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சதிக்கு அனாவசிய கணக்கு வேண்டாம். 13.8 பில்லியன்ஸ் உலகம் வந்தது. 3.5 billion years ago அது இவால்வ் ஆகி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் வந்தது. அதுக்கப்புறம் 600 million years ago இது வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வந்தது. இதுக்கப்புறம் 200,000 முன்னாடி தான் இதுக்கு வந்து they called homo sapiens. இந்த மனுஷங்கள் மாறி, ஏப்புல இருந்து மனுஷங்கள் மாறி அந்த விதமான ஒரு எலும்பு கூடு அவளுக்கு கிடைச்சது 200,000 வருஷத்துக்கு முன்னாடி. சோ இவங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த இதை பேஸ் பண்ணி தான், ரைட்? இட் இஸ் நாட் they don't talk about conscious living beings. நம்ம வந்து அவங்களோட சிம்பிளா சொல்லணும்னா matter created life. We don't believe in that. We believe life creates life. ஒரு உயிரை வச்சுட்டு தான் இன்னொரு உயிரை படைக்க முடியும். நமக்கு நம்ம உடம்பு இருந்ததுன்னா இது பஞ்சபூதங்களினால் ஆனது. இதுக்குள்ள அந்தர்யாமியாக அந்த பகவான் இருக்க, அதாவது ஆத்மா. இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு போயாச்சுன்னா இந்த இது வந்து வெத்து உடம்பு, இது பஞ்சபூதங்கள். அதே மாதிரி உலகம் இருந்ததுன்னா அதுக்குள்ள அந்தர்யாமியா பகவான் இருக்க. நான் வந்து ஹைலைட்ஸ் மாத்திரம் சொல்றேன், அப்புறம் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். சோ நம்மளோட இத குயிக்கா சொல்றேன். நம்மளோட உற்பத்தி எப்படின்னா, மேல புருஷன் தான் பரமாத்மா. நீங்க அதை பரவாசுதேவன் வச்சுக்கலாம், அவரே விஷ்ணு அவதாரம் எடுத்து சிருஷ்டி பண்ணார்னு வச்சுக்கலாம். அந்த வந்து நம்மளோட பாகவதத்தோட 10 லட்சணங்கள்ல பிரைமரி கிரியேஷன், செகண்டரி கிரியேஷன் இருக்கு, ரைட்? பிரைமரி கிரியேஷனை பகவானே நேர படைச்சார். பகவான் என்ன பண்ண, புருஷன்ல இருந்து பிரகிருதி வந்தது, மேட்டர். பிரகிருதியிலேருந்து மகத்தத்துவம்னு ஒரு தத்துவம் வந்தது. மகத்தத்துவம் வந்து அதுல இருந்து அகங்காரம் வந்தது. அகங்காரம் வந்து சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் தெரிஞ்சது, ரைட்? இதுல இருந்து அதனுடைய இதெல்லாம் வந்தது. பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அதுக்கப்புறம் மனசு, ரைட்? பிரகிருதி, மகத்தத்துவம், அகங்காரத்துக்கு அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள். பஞ்ச தன்மாத்திரைகள்னா என்னன்னா சப்த, ஸ்பர்ச, ரூப, ரச, கந்தம். யாரோட தன்மாத்திரைகள்?
இந்த பஞ்சபூதங்களோட யூனிக் ஆட்ரிபியூட்ஸ். பஞ்சபூதங்கள் ஆகாயம், ஆகாஷாத், நம்ம இதுல வரும் இல்லையா, நம்ம தைத்திரேய உபனிஷத்துல வரும் எப்படி சிருஷ்டி வந்ததுன்னு. ஆகாஷாத் வாயுகோ வாயுர் அக்னிஹி அக்னீர் ஆபஹ அப்ய பிருத்வி பிருத்திவ்யாம் ஓஷதயஹ அப்படின்னு வரும். ஆகாசத்துல இருந்து வாயு வந்தது, வாயுல இருந்து அக்னி வந்தது, அக்னியில இருந்து ஆபஹான ஜலம் வந்தது, அப்புறம் பிருத்வி வந்தது, பூமி வந்தது. இந்த ஆர்டர்ல தான் நம்ம சிருஷ்டி. இந்த பஞ்சபூதங்களோட தன்மாத்திரைகள், தி attributes, unique attributes of that are sabdam. Sparsam is touch, right? Sabda sparsa rupa, rupa that is seeing, right? Sabda sparsa rupa rasam, rasamna number touch, the taste, right? Sabda sparsa rupa rasa gandam. இது வந்து இந்த சப்த ஸ்பர்ச, சப்தம் வந்து ஆகாசத்தோட தன்மாத்திரை, ஸ்பர்சம் வந்து வாயுவோட தன்மாத்திரை, ரூபம் வந்து அக்னியோட தன்மாத்திரை, ரசம் வந்து அந்த ஜலத்தோட தன்மாத்திரை, இந்த டேஸ்ட், ரைட்? அண்ட் கந்தம் வந்து பூமியோட தன்மாத்திரை. சப்தத்திலேருந்து ஆகாயம் வருது. ஆகாயம்னா ஸ்கை இல்ல, அந்த ஆகாயம்ங்கிறது இங்க ஸ்பேஸ். ஸ்பேஸ்க்கு பேரு சமஸ்கிருதத்துல ஆகாசம்னா ஸ்பேஸ், ரைட்? சப்தத்திலேருந்து ஆகாயம் வந்தது. இந்த சப்தம் ஆகாயத்தோட அதுக்கு அடுத்த தன்மாத்திரையான ஸ்பர்சம் வந்து வாயு வந்து. சோ ஆகாசத்தோட பண்பு வந்து சப்தம். சப்த பிரம்மம்ங்கிற இல்லையா, அந்த சப்த பிரம்மம் தான் முதல்ல ஆரம்பம், சிருஷ்டியில ஆரம்பம். சப்தம், சப்தம்ல இருந்து ஆகாசம், ரைட்? ஆகாசம். அதுக்கப்புறம் ஸ்பர்சமோட வாயு. வாயு ஹேஸ் போத் சப்தம் அண்ட் ஸ்பர்சம், ரெண்டும் சேர்ந்த ரெண்டு பண்புகள் வந்து சேர்த்து வாயு உண்டாச்சு. இதுக்கப்புறம் ரூபம், சப்த ஸ்பர்ச ரூப, இந்த மூணு குணங்களை வச்சுட்டு அக்னி உண்டாச்சு. ஆகாசம், ஆகாஷாத் வாயு, வாயூர் அக்னிஹி, அக்னி உண்டாச்சு. இதுக்கப்புறம் ஆபக ஜலம், ஜலம் எப்படி உண்டாச்சு? சப்த ஸ்பர்ச ரூப ரச, இந்த 4 குணங்கள். ரசம் வந்து அதனோட யுனிக் இது, இதெல்லாம் கலவையோட சேர்ந்து இந்த குணங்களோட ஜலம் வந்தது. இதுக்கப்புறம் கந்தம், கந்தம்னா ஸ்மெல், பூமி மண் வாசனை அப்படின்னு இல்லையா, இந்த குணங்கள் சப்த ஸ்பர்ச ரூப ரசத்தோட இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை, ரைட்? அதாவது கருணாகராச்சாரியார் வேடிக்கையா சொல்லுவார், நம்ம ஆத்துக்கு யாருக்காவது விசேஷம் சமயக்காரன் ஒருத்தனை கூப்பிட்டோம்னா அவர் சொல்லுவார், முன்னாடியே போன் பண்ணி, மாமி நான் வரத்துக்கு முன்னாடி இந்த கடுகு, மிளகு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே எல்லாம் ரெடியா வச்சிருங்கோ, நான் வந்து அவர் வந்து he will come and do the cooking. சோ அதே மாதிரி இதுல வந்து பரபிரம்மம் he created all these ingredients first. பஞ்சபூதங்களோட வச்சுட்டு இந்த தன்மாத்திரைகள் வச்சுட்டு, சோ பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், இதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், ரைட்? ஞானேந்திரியங்கள்னா என்ன? இந்த கண்ணு, காது, மூக்கு, ரைட்? தோல், அதுக்கப்புறம் நாக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். கர்மேந்திரியங்கள் என்ன? கை, காலு, மலஜல துவாரங்கள், அப்புறம் வாக்கு. நம்ம கர்மங்கள்லாம் பண்றதுக்கு கை, காலு, மலஜல துவாரங்கள், வாக்கு, ரைட்? சோ இந்த 4 5 5 5 தன்மாத்திரைகள் சொன்னோம் இல்லையா, சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம், பஞ்சபூதங்கள், ஆகாசம், வாயு, வாயு அக்னி, அக்னி ராபக அப்ய பிருத்திவி. அப்புறம் ஞானேந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஞானேந்திரியங்கள். அப்புறம் கர்மேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் வந்து கை, காலு, மலஜத்வாரங்கள், வாய், இதெல்லாம், ரைட்? இந்த 20 விஷயம் இதுல இருக்கு. இதுக்கு முன்னாடி புருஷன்ல இருந்து பிரகிருதி வந்தது, பிரகிருதியில இருந்து மகத்தத்துவம் வந்தது, மகத்தத்துவத்தில இருந்து அகங்காரம் வந்தது. 20 3ஆச்சா, 3 + 20 பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், 23 ஆச்சா. இதோட மனஸ். சோ இதெல்லாம் சேர்ந்தா 24 ஒரு கலவை. பகவான் வந்து இந்த கலவையை வச்சுட்டோ, ரைட்? இந்த 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 வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தத்துவத்ரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சேதனம், சேத்தனம், ஈஸ்வரன், சத்து, சித்து, ஈஸ்வரன். இந்த 24க்கும் ஞானம் கிடையாது. இது வந்து ஒரு கலவையான, இதெல்லாம் வச்சு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஜீவன், நம்மள படைக்கிறதுக்கு ஜீவன், இதுக்கப்புறம் ஈஸ்வரன். இந்த 3த்தையும் சேர்த்துதான் இது இந்த வந்து நம்ம ஒரு உயிர், the living organism, the conscious living being comes into existence with this, right? இதே மாதிரி பிரபஞ்சத்தை அவர் படைக்கிறச்சே, பிரபஞ்சத்துக்குள்ள அந்தர்யாமி. இந்த பிரபஞ்சம்னு ஒண்ணு படைச்சா அதை ரன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? காத்தால சூரியன் கரெக்டா வரணும், சாயங்காலம் சந்திரன் கரெக்டா வரணும், அப்பப்ப எல்லாம் காலத்துக்கு இது செய்யணும். ஆல் தோஸ் திங்ஸ். கடல் மட்டம் வந்து ஒரு லெவலுக்கு மேல போகாம இருக்கணும்.
கிரகணம் அப்ப கரெக்ட் எல்லாம் so many things the world the nature it is happening, right? How it can function, right? So obviously there is a controller who is there. So in the primary creation இந்த 4 எடுத்துப்போம். அந்த நம்ம பாகவதத்தோட லட்சணங்கள்ல சர்க்கம், விசர்க்கம், ஸ்தானம், போஷணம். இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன். நான் கொஸ்டின்ல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி I want to give the concept and then I'll go back to the questions, 50 questions, right? சர்க்கம்னா பிரைமரி கிரியேஷன். பிரைமரி கிரியேஷன் தான் பெருமாள் இவர் படைச்சுடுவார், பிரம்மம் இந்த அண்டத்தை படைச்சுடுவார் பஞ்சபூதங்களை வச்சு, ரைட்? படைச்சுட்டோ 7 போனம் சொல்றோம் இல்லையா, பூஹு புவஹ சுவஹ ஜனஹ தபஹ மகஹ சத்யம்னு பிரம்மலோகம், அதெல்லாம் விதல சுதல ரசாதல தலாதல பாதாள, இந்த பாதாளங்கள் 7 உலகங்கள் பூமிக்கு கீழே, மேல ஒரு 7 14 வந்து அண்டத்தை வந்து அந்த அண்டத்தை அவர் படைச்சுடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், நான்முக பிரம்மா இவரே இந்த இதுல வந்து he gets into this பிரபஞ்சம். இந்த விஷ்ணுவா அவரே வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார், அவருடைய அவரோட இதுல இருந்து அவருடைய தொப்புள் கொடியில இருந்து ஒரு தாமரை பிறக்கும். அந்த தாமரையிலிருந்து பிரம்மா உருவாகும், நான்முக பிரம்மா. அந்த நான்முக பிரம்மா என்ன பண்ணுவார், எழுந்து வந்து பிறந்த உடனே அவர் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு டு ஆத்ம விசாரம். தான் யாருன்னு பார்ப்பேன், 4 பக்கமும் இப்படி பார்த்தாரு. அவர் யார், நான் எங்க இருந்து வந்தேன் யாருன்னு பார்க்கச்சு, அதனாலதான் அவருக்கு 4 தலை வந்ததுன்னு. அப்படியே அவர் பார்த்துட்டே இருக்கச்சு அசரியா ஒரு வாக்கு வந்தது அவருக்கு, தப தப அப்படின்னு ஒண்ணு. அவர் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். தபஸ் பண்ண ஆரம்பிச்சு பல வருஷம், பல ஆயிரம் வருஷம் தபஸ் புரிஞ்சா விட்டு தான் யாரு பகவான் பிரத்யக்ஷமாயி, நீ வந்து நான் தான் பரபிரம்மம், என்னோட பிள்ளை, I am entrusting this job of creation to you. இதெல்லாம் ஸ்டோரி மாறி இருக்கும். இதனோட உள் அர்த்தம் டீப்பா நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண நமக்கு இதனோட விஷயம் புரியும். சோ பிரம்மாவை கருவியா வச்சுண்டு பகவான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார். சோ தென் பிரம்மா வந்து மிருகங்களை படைக்கிறார். அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், ஹியூமன் பீயிங்ஸ், இதெல்லாம் வந்து பிரம்மா. எப்படி? சோ பரபிரம்மம் டூயிங் த பிரைமரி கிரியேஷன், ஆல் தி பஞ்சபூதாஸ், அந்த 24 விஷயங்கள். இதுக்கப்புறம் அந்த அண்டங்க 14 7 புவனங்கள் படைச்சா விட்டு பிரம்மாவை கருவியா வச்சுட்டு செகண்டரி கிரியேஷன் பண்றார். இதுக்கு பேர் விசர்க்கம். இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம பிரபஞ்சத்தை எல்லாம் எப்படி கம்பெனி ஆரம்பிச்சா அதுக்கு உண்டான கோட் ஆஃப் எத்திக்ஸ், அது எப்படி நிர்வாகம் பண்ணுது இல்லையா, சிருஷ்டி ஸ்ருதி லயம் அப்படின்னு இல்லையா, கிரியேஷனுக்கு அப்புறம் சஸ்டெனன்ஸ், அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த லயம் ஆகுது இல்லையா, அதுக்கு உண்டான கோட் ஆஃப் எத்திக்ஸ், அதெல்லாம் வந்து படைக்கணும் இல்லையா, அதுதான் வேதங்கள். சர்க்கம், விசர்க்கம், ஸ்தானம், ஸ்தானம் அண்ட் போஷணம், சஸ்டெனன்ஸ். பகவான் நம்மள எப்படி பகவான் வந்து காக்கிறார், நமக்கு உண்டான விஷயங்கள், நம்ம இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன வேணுமோ நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கிறார். அப்புறம் நீ வந்து you become an evolved soul, so then he is giving you the right way to go. நம்ம வந்து வேத பிரணிகிதோ தர்மம்னு பார்த்தோம் இல்லையா, நீ இந்த வழியில போனோம்டா, நீ வந்து உனக்கு புருஷார்த்தம் வந்து the goals of human life வந்து தர்ம அர்த்த காம மோக்ஷம், இதெல்லாம் தான் நீ பண்ணணும். நீ தர்மமான வழியில போனியானா this is the route you have to follow. If you deviate it, then you get into the cycle of samsara, you take birth and rebirth. Simple, right? We will continue to ask questions and then see. அவங்களோட தியரி வந்து சயின்டிஸ்டோட தியரி, a matter created the life. We don't subscribe to that theory. Life creates life. Life comes from life. ஒரு ஜீவன் இல்லாம ஒரு இதை வந்து ஒரு இதுக்கு உயிர் கொடுக்க முடியாது. சோ அந்த எவல்யூஷன் நம்ம பார்த்தோம், ரைட்? நம்மளோட இது வந்து அட் அ ஹை லெவல் பார்த்தோம். எப்படி வந்து பிரபஞ்சம் வந்து பாகவதத்துல நம்ம பிரபஞ்சம் இந்த ஸ்கந்தத்துல என்ன சொல்லியிருக்கு, 3வது ஸ்கந்தத்துல திருப்பியும் வரும், ரைட்? நவ் then we saw about their unicellular and multicellular. நம்மளோட இதுல வந்து எல்லாமே ஒன்னாதான் படைச்சேன், ஒன்னா வெயிட் பண்ணலாம் இல்ல, ரைட்? எல்லா உயிரினங்களும் படைச்சேன், அந்தந்த கர்மாக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பாடி. He has already created shells, right? We'll come to that. Let me see at the appropriate time and I'll go into that topic. Are we made of matter? No, our scriptures do not agree. 6வது கேள்வி இது. அதுக்கு நான் சில கேள்விகளுக்கு ஆன்சர் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன்னா because to explain that concept. And again, these questions are
my thoughts. Just 2 days back, I sat down and I wrote these questions. This has no reference to Bhagavatam. This is just to explain this concept. I have written these questions. Are we made of matter? What does our scripture say? Our scriptures do not agree to that. The life creates life, right? We know பஞ்சபூதங்களால நம்ம படைச்சான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பஞ்சபூதம் தான் வச்சுட்டோம்னா, இப்போ வந்து இந்த உயிர் போனா விட்டு, this body is called a dead body, right? So obviously there is no life in that. அந்த நம்ம உயிர் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்மள கோபாலனோ ராமகிருஷ்ணனோ வாசுதேவனோ பேர் வச்சு நம்ம கூப்பிடுறான் நம்மள, இல்லையா? நம்ம போயாச்சுன்னா அந்த அந்த டெட் பாடி எப்ப எடுக்க போறா? அது ஹாஸ்பிட்டலே எடுத்துன்னு வரலையா? பாடி இன்னும் எடுத்துன்னு வரலையா? அப்படிதான். That's the very fact that when the jiva departs, it becomes a body. That body is just an upakaranam. இந்த ஜீவன் இந்த ஜென்மத்துல இந்த பாடியை எடுத்துட்டு இருக்கு. இந்த ஜீவன் அடுத்த ஜென்மத்துல இன்னொரு பாடி எடுத்துக்கும். அது மனுஷனா இருக்குமோ, இல்ல ஆணா இருக்குமோ, பெண்ணா இருக்குமோ, இல்ல ஒரு மரமா இருக்குமோ, யாருக்கு தெரியும்? டிபெண்டிங் ஆன் யுவர் கர்மா, right? You take it. So the God has already created the shells. The jiva has to take as that body and move on in the next janma. It keeps traveling, right? So body in our scriptures is just a upakaranam, like a car. நம்ம வந்து இது என்னுடைய கார் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கைன்னு தானே சொல்றோம். நான் கைன்னு சொல்றது இல்லையே. நான் கைன்னு சொல்றோமா? நான் உடம்புன்னு சொல்றோமோ? என்னுடைய உடம்பு, எனக்கு உடம்பு சரியில்லை. சோ அப்ப நான்கிறது வேற. இது என்னுடைய புத்தகம் அப்படின்னா நான் வேறு, புத்தகம் வேறு. இது என்னுடைய கைனா இது நான் வேறு, கை வேறு. இது என்னுடைய உடம்புனா நான் வேறு, உடம்பு வேறு. சோ நான் வேறு, அந்த உடம்பு வேறு. அப்ப நான்கிறது யாரு? நான்கிறது அந்த ஜீவன், ரைட்? அந்த ஜீவனுக்கு ஒரு பேர் கொடுக்கிறான். நம்ம இந்த ஜென்மத்துல வந்து ஆணா பிறந்தா இவன் ராமகிருஷ்ணன். இந்த ஜீவன் இந்த ஜென்மாவிலே இந்த ஆண் உடலை எடுத்துக்கொண்டபடியினாலே இவனுக்கு ராமகிருஷ்ணன் பேர். இந்த ராமகிருஷ்ணன் போனாவுட்டு இந்த ஜீவன் என்ன பண்றது? அடுத்த உடனே we believe in transmigration, we believe in reincarnation, and it has been proved. I have written somewhere about this. I'll come to that question at some point, right? So the jivan takes another body. In the next janma, it may be some other name. It may be Subramanyam. We don't know. Or it may be Mala. It may be Sita. It may be Gita. We don't know. So it takes next janma, it may take a women's body. And so avamanoda karma, Bhagavan enna பண்றார்? இந்த ஜீவன் இங்கேருந்து இந்த உயிரை விட்டாவிட்டு அவனுக்கு வந்து நீ முன்னாடியே சரணாகதி பண்ணி சத்விஷயத்துல புத்தி போயிருந்தேன்னா நீ வந்து நேர வைகுண்டம் போயிருப்ப. அடுத்த ஜென்மாவே உனக்கு கிடையாது. இல்ல பாவப்பட்ட ஜென்மாவா இருந்தோம் ஒரு பேச்சுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சத்விஷயத்துல இருக்கோம், நமக்கு இந்த கதி கிடைக்காது. நமக்கு சத்கதி நிச்சயமா உண்டு. இத பரிபூர்ணமா நம்ம நம்பணும். நம்ம தூய்மையா இருக்கணும், ரைட்? ஒரு பிரபன்னன் எப்படி இருக்கணும்னு முன்னாடி பார்த்தோம். நான் சரணாகதி பண்ணிட்டானா நம்ம பிரபன்னன் பகவானுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு இதை பத்தி கவலை வேண்டியது இல்லை. இன் ஜெனரல் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் திஸ் கான்செப்ட். இப்ப அடுத்த ஜென்மா எடுத்துக்கிறவன் ஒரு மரமாவோ இதுவாவோ நாயாவோ போறாங்க. So therefore the point I want to tell here is இந்த உடம்பு நான், என்னுடைய உடம்பு, என்னுடைய தலை, நான் தலைன்னு சொல்றோமோ. So obviously this is an உபகரணம். இந்த ஜீவன் இந்த ஜென்மாவிலே பயணம் செய்வதற்கு we are here in a transient world. நமக்கு வீடு வந்து அங்க அறம் பொருள் இன்பம் வீடு. அங்கேருந்து தான் நம்ம வந்தோம். அங்கேருந்து நம்மளை தூக்கி இங்க போட்டிருக்கான். இங்க வந்து we are like a tourist in பூலோகம். இந்த பீரியட் முடிஞ்ச உடனே நம்ம வந்து நமக்கு ஏத்த மாதிரி நம்ம மேல போறோமோ, திருப்பி இந்த உலகத்துக்கே திருப்பி வரமோ யாருக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. இந்த ரைட்? So we may get into the same this thing. Even Swargam is also another city. Swargam is like Las Vegas மாதிரியாது, right? Something like, just to give an example, right? அந்த உன்னோட புண்ணியம் இருந்து முடிஞ்சாவிட்டு சொர்க்கத்திலே திருப்பி கீழே போட்டுருவாங்க, right? Then that's again this is ultimately this is we call it Sri Vaikuntham சொல்றோமோ கைலாசம் சொல்றோமோ. அவ சம்பிரதாயத்துல என்ன பேரும்? நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கடைசியில வந்து we reach ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிறோம், ரைட்? சைவ சம்பிரதாயம் அத்வைத சம்பிரதாயத்துல ஆத்ம சாட்சாத்காரம் அடைஞ்சாலே அதான் முக்தி அப்படிங்கிறோம். So let's I leave that aside for a minute, right? Now this jivan has taken this shell. So this shell, the concept I am trying to explain here is God has created these shells, right? So as we evolve, we have there are நம்ம இந்த question பின்னாடி கேட்டிருப்போம்.
He has already created 8.4 million species. 8.4 மில்லியன். ஒரு மில்லியன்ங்கிறது 10 லட்சம். 84 லட்சம் உயிரினங்களுக்குடைய ஷெல் அபார்ட்மெண்ட் மாதிரி இத்தனை இது கிரியேட் பண்ணிட்டேன். நம்ம போய் இதுல கொடுத்தனும் இருக்கும். இந்த உடம்புக்குள்ள இந்த ஜீவன் வருது, இது முடியறது, திரும்பி போறது. அந்த மாதிரி ஒரு கொசுவோ, ஒரு நாயோ, ஒரு மரமோ, இதெல்லாம் இருக்கு. Depending on the evolution of the soul, it takes this thing. நம்ம வந்து இப்போ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம்னா ஒரு பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினோடனே 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் போறோம். 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா 3 பெட்ரூம். So we move from one apartment depending on the elevation of your social status. We move up. That is the elevation of your social status. Depending on your spiritual elevation, right? நம்ம வந்து அரிது மானிடராய் பிறத்தல் மிக அரிது. எறும்பா இருந்தும், எலியா இருந்து, பூனையா இருந்து, எப்படி எல்லாமோ வந்திருப்போம். 8.4 மில்லியன் ஸ்பீசிஸ்ல வந்து மனுஷ ஜென்மம் ஒண்டிதான் வந்து they have the power to introspect, they have the power to redeem, right? அப்பேற்பட்ட இதுல வந்து சோ நம்ம இந்த மனுஷ பாடி எடுத்துட்டு இருக்கோம். மனுஷ சரீரத்தை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இத்தனை ஆத்மாக்கள் அந்த மாதிரி அவங்களோட எவல்யூஷன்ல வந்து முன்னாடி குரங்கு சார்ல்ஸ் டார்வின் தியரி. I am not questioning. I don't have the scientific knowledge to question that. We don't believe in that. We don't subscribe to their theory. அவங்களோட வந்து குரங்கில் இருந்து பிறந்தான் மனிதன்னா குரங்கு போயிடுது. அப்ப குரங்கு எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுதா? இல்லையே, இருக்க குரங்கு இன்னும் இருக்கே. மனுஷன் வந்துட்டான், அதுல இருந்து எவால்வ் போய் முதல்ல இது இருந்தது, அது வந்து யூனி செல்லுலர்ல இருந்து தான் மல்டி செல்லுலர் வந்தது, அப்புறம் மிருகத்துல இருந்து தான் மனுஷன் வந்தான், அப்புறம் மிருகம் காணாது போயிடுதா? இல்ல, மிருகம் இருக்கே. சோ அவங்களோட தியரி நமக்கு ஒத்து வராது. நம்மளோட இதுல வந்து இந்த மாதிரி எவல்யூஷன் இல்ல. நம்மளோட ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் இஸ் டிஃபரெண்ட். பகவான் மனுஷனை படைக்க செய்ய இந்த 8.4 மில்லியன் ஸ்பீசிஸோட ஷெல் இந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி வச்சிட்டார். டிபெண்டிங் ஆஃப் யுவர் எலிவேஷன் ஆஃப் யுவர் ஸ்டேட்டஸ், நீ 1 பெட்ரூம்ல இருக்கியோ, 2 பெட்ரூம்ல இருக்கியோ, 3 பெட்ரூம்ல இருக்கியோ, அதே மாதிரி நீ வந்து குரங்கா இருக்கியோ, மனுஷனா இருக்கியோ, ஓகே, உன்னோட கர்மா இது. சித்திரகுப்தன் கணக்கு எழுதுற மாதிரி உன்னோட பேஸ்ட் ஆன் யுவர் கர்மா, அதனுடைய ஸ்வபாவம், ரைட்? அதை ரெண்டுத்தையும் உள்ள வச்சு இந்த ஜீவா உடனே இந்த அசம்பிளி லைன் மாதிரி இந்த ஜீவன் இது முடிஞ்சது, அடுத்தது என்ன கணக்கு, இந்த ஜீவா இங்க வா, இதனோட கர்மா பிராப்த கர்மா ஒரு மூட்டையை கொடு, இதனோட சுபாவம், இது வந்து மனுஷ சுபாவமா, மனுஷ சுபாவத்தை வச்சு அனுப்பு, ராட்சசன் அனுப்பு, ரைட்? இதெல்லாம் வந்து சில சமயம் கர்ஸ் பண்ணுவா. நீ ராட்சசனாக பிறக்க கடவுது, நீ மணிகிரீவன் அவன் வந்து மரமா இருப்பா இல்லையா, கோகுலத்துல பின்னாடி 10வது ஸ்கந்தத்துல பார்ப்போம். இந்திரனோட பசங்க, ரைட், அவனுக்கு மரமாக போக கடவுது. அந்த தாமோதர லீலையில வந்து யசோத வந்து அவனை கட்டி போட்டு அந்த உரலோட வந்து அந்த 2 மரத்தையும் சாய்ப்பான் இல்லையா, அந்த 2 மரமும் மனுஷனா வரும். சாப விமோச்சனம். சில சமயம் கர்ஸ் மே பிகம் அ பிளெஸிங். சோ நீ மனுஷனா போக கடவுது, நீ வந்து இவனா ராட்சசனா போக கடவுது, நீ மரமாக போக கடவுது. கஜேந்திர மோட்சம்ல வந்து அந்த இந்திரத்யும்னன் தடித்தனமா இருப்பான் புத்தி, அதனால நீ யானையாக போக கடவுது. அந்த இதுல வந்து ஒரு ஊஹுங்கிற கந்தர்வன் அந்த இவரோட குலஸ்தர் காலை பிடிச்சி இழுத்துருவான், அதனால நீ வந்து முதலையா போக கடவுதுன்னு. அந்த மாதிரி these are all உன்னோட ஸ்வபாவம், உன்னோட கர்மா. you take this ஜீவா takes the next ஜென்மா. இதெல்லாம் கதை இல்ல, இத வந்து ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிருக்கார். I will talk about it later. So now the creation, உலகத்துக்குன்னா ஒரு ஹேத்து இருக்கு. அந்த ஹேத்து வந்து we follow a deductive logic. இந்த டிடக்டிவ் லாஜிக் கிரியேட்டர்னு ஒருத்தர் இருக்க. அந்த கிரியேட்டர் நம்ம சம்பிரதாயத்துல எப்படி கிரியேட் பண்ணார் அப்படிங்கறது பார்த்தோம். புருஷன்ல இருந்து பிரகிருதி வந்து பிரகிருதியோட 24 தத்துவங்களை சேர்த்து ஜீவா வந்து ஜீவனுக்குள்ள அந்தர்யாமியா பகவான் உள்ள இயங்கின்னு இருக்க, ரைட்? இந்த இதை பார்த்தோம். அதுல இருந்து அவளோட பிக் பேங் தியரியும் பார்த்தோம். அவ வந்து எப்படி வந்து 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இது வந்து உலகம் வந்தது. 3.5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் யூனி செல்லுலர் வந்தது. அதுக்கப்புறம் 600 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் மல்டி செல்லுலர் வந்தது. 200,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் மாதிரி இருக்கிற ஹோமிசேபியன்ஸ், ரைட், அந்த இது வந்தாங்க அப்படின்னு அவளோட இது. 6 கேள்வி ஆச்சு. 7வது பாடி இன்னவர், அது கேள்வியும் பார்த்துட்டோம். நம்ம வந்து this is an உபகரணம். எப்படி மெட்ராஸ்ல இருந்து நம்ம பாண்டிச்சேரி போனோம்னா we get into a bus or we get into a car. so அத வந்து ஒரு உபகரணம். அந்த காருக்கு தீனி போடுறோம், அந்த பெட்ரோல் போடுறோம், அங்கே இங்க போறோம். அந்த மாதிரி இந்த உலகத்துல வாழறதுக்கு இந்த ஜீவன் இதை ஒரு கார், this is like a car.
இந்த பாடியை எடுத்துட்டு இதுக்கு நம்ம தீனி போடுறோம், உடலை வளர்க்குறோம், ரைட், டு லிவ், and we take this body for this journey, right? So that is what we are doing here. Now, can I have water, Bala? Get me water அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். நம்ம ஒருத்தரை வந்து தண்ணி எடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றச்சு அவ என்ன பண்றா, தண்ணியை ஜலமா மாத்திரமா கையில எடுத்துன்னு வரா, ஜலமா ஒரு டம்ளர்ல எடுத்துட்டு வரா, ரைட்? So what we say, we address the water inside and not the shell outside. டம்ளர் எடுத்துட்டு வாங்கன்னு நம்ம சொல்லல, ஜலம் எடுத்துட்டு வாங்கோனா it is implied we refer to the ஜலம் with the glass. அதே மாதிரி தான் நம்ம ஒருத்தனை கூப்பிட்டோம்னா நம்ம அந்த ஜீவன் தான் நம்ம we refer this as அந்த ஜலம் மாதிரி we refer that person, even though இந்த ஜீவன் இந்த உடலை எடுத்துட்டு இருக்கிறதுனால இவனுக்கு ரங்கராஜன் அப்படின்னு பேர், ரைட்? இதுவே வேற உடலை எடுத்துட்டு இருந்தா அவன் வந்து ஷீலான் இருக்கும் பேரு, இல்ல மாலான் இருக்கும் பேரு, இல்ல பாலான் இருக்கும் பேரு. So depending on the container. So this is another way of looking at it, is we always, who are we? We are this jiva, right? Now, so that is what it is. That is the 9th question. Who is Ramakrishnan அப்படிங்க எழுதிருக்கேன். It is Atma took a male body, it called Ramakrishnan, right? So the Atma takes a Sariram and gets the name Ramakrishnan. Number 10. Who takes, நம்ம வந்து இந்த ஜீவனை பத்தி reincarnation பத்தி பார்த்தோம். What is reincarnation? Has it been? Yes, நம்ம இந்த இது வந்து சரீரம் நித்திய வஸ்து இல்ல, அனித்யம். அனித்யம் அசுபம் அசுகம் லோகம் அப்படின்றது பிரம்ம சத்தியம் ஜெகம் மித்யான்னு ஆதிசங்கரர் சொன்னார் இல்லையா? ஆதிசங்கரர் வந்து என்ன சொன்னார்? why did he say that? Because this world is not permanent. இந்த உலகம் வந்து அழியக்கூடியது, ரைட்? இது அதனால அந்த கான்டெக்ஸ்ட்ல உலகம் வந்து எப்படி அனித்யம், it does not say the world is false, the world does not exist. So இது வந்து அழியக்கூடிய வஸ்து. That is what he meant by that. So what we do in our this thing, இந்த ஆத்மா வந்து நித்திய வஸ்து, ஆத்மாவை அறுக்க முடியாது, எரிக்க முடியாது, உடலை என்ன வேணா பண்ணலாம். So the end of our life is only the end of the body, right? This is another way of explaining. I explained it earlier, right? I'm explaining it again. The end of this life is end of this body. Atma continues. The journey of Atma, it keeps on going. It takes next birth, it takes samsara pointe irukum until we redeem ourselves, we realize, we do self-realization and God realization, and we reach Vaikundam or Kailasham or whichever, right? Ultimate abode. நம்ம வீடு அங்கேருந்து தான் நம்ம இங்க வந்தோம், அது வரைக்கும் நம்ம சுத்திட்டே இருக்கோம். இந்த reincarnation பத்தி there is a very good book, many lives, many masters, பிரையன் வைஸ்னோத்தர் ஒரு, அதாவது ரீஇன்கார்னேஷனை பத்தி, டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல்ஸ் பத்தி நம்பிக்கையே இல்லாதவர், அடுத்த பிறவின்னு ஒண்ணு கிடையாது, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அதான் அவெல்லாம் கிறிஸ்துவர்கள்லாம் புதைச்சுடுறா. ஒரு நாள் வந்து ஜட்ஜ்மெண்ட் டே வரும், இவர் வந்து திருப்பி நம்ம ஜீசஸ்க்கு வந்து வருவார், எல்லாரையும் எழுப்புவார் அப்படிங்கிற மாதிரி அவளோட நம்பிக்கை, ரைட்? நம்ம மதத்துல அது கிடையாது இல்லையா? சோ இந்த ரீஇன்கார்னேஷன் நெஜோங்கிறத, there are more than 4,000 regression therapy, that is past life analysis பண்ணி ஒருத்தரை வந்து இந்த ஹிப்னாசிஸ் மாதிரி பண்ணி அதுல அவன் வந்து ப்ரீவியஸ் ஜென்மால எங்க இருந்தான்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு, அந்த ஊருக்கே போய் அந்த இடத்துல இதெல்லாம் நடந்துதான் பார்த்து, அப்ப அவ எப்படி செத்து போனான்னு கண்டுபிடிச்சு அதுல யாராவது அவளை மர்டர் பண்ணாளா, அந்த போபியா, அந்த இது வந்து இன்னும் இவளுக்கு இருக்கா. So he started giving treatment. There are certain people, they have certain phobias, right? இந்த போபியா இவாளுக்கு எங்கே இருந்து வந்தது, போன ஜென்மத்தில இருந்து வந்ததா, இப்படி எல்லாம் ட்ரேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கார். எக்ஸலன்ட் புக். It is a man who is a scientist who did not believe in reincarnation. He proved that there is reincarnation and he is able to corroborate with evidence. அந்த ஊருக்கே போய், இதுல நிறைய இந்தியன் எபிசோட்லாம் கூட வரும். முன்னாடி ஜென்மத்துல ராஜாவா இருந்தா, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2-3 ஜென்மங்கள்லாம் ட்ரேஸ் பண்ணிருக்காரு ஒரு 1-2 பேருக்கு. Most of the people he is able to trace previous janma, maybe more. If you read that book, I read it long ago. Very interesting thing. So அதனால எதுக்கு சொல்ல வரேன், நமக்கு வந்து நம்மளோட இது வந்து சத்தியம்,
நம்ம சொல்றது வந்து சத்தியஸ்ய சத்தியம். நம்ம பாகவதத்துல பகவானுக்கு பேரு சத்தியம். சத்தியம் விரதம் சத்தியபரம் சத்தியம் சத்தியஸ்ய யோனிம் நிகிதம் சசத்திய சத்தியஸ்ய சத்தியம் திருதசத்திய நேத்திரம் சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாம்னு பகவான் ஒண்டிதான் சத்திய வஸ்து. பிரம்ம சத்தியம், ஜெகம் மித்யா, மத்ததெல்லாம் எதுவுமே சத்தியம் கிடையாதுரா. ரைட்? சோ இந்த முன்னாடியே இதை கதை சொல்லியிருப்பேன் நான். ரமண மகரிஷிட்ட போய் ஒருத்தர் அவரை பத்தி அபத்தமா ஒரு புஸ்தகம் எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ப்ரூஃப் ரீட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக் எல்லாம் ரமணர் எல்லாம் ஸ்பெல்லிங் நீங்க பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கா, அவர் ஒன்றும் கேட்கல, ரமணத்தை கொடுத்து எல்லாம் சரியா இருக்கா பாருங்க. அதுல வந்து அபத்தமா ரமணருக்கு வந்து 4 பொண்டாட்டி 8 பசங்க அப்படின்லாம் எழுதி, அவர் சின்ன வயசுலயே சன்னியாசம் வாங்கிட்டு வந்தவர், வீட்டை விட்டு வந்தவர் ரமண மகரிஷி. அவர் அபத்தமா இருக்கு, அவர் ஒண்ணுமே பண்ணலையா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமர் மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாராம். அவர் வெளில எடுத்துட்டு போறச்சே அவரோட சீடர் வந்து ரமண சீடர் குஞ்சு சுவாமிகள் ஒருத்தர் அவரை பார்த்து அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்துட்டு, என்னது இது ஒரே அபத்தமா இருக்கு, அதை இவர் வந்து ரமணர் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு, சுவாமின் எல்லாம் வந்து அசத்தியமா இருக்கே உள்ள இருக்கிறதெல்லாம் நீ வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு கேட்கறது அவர் கேட்டிருக்காரு பதில், வேண்டாம் அது மாத்திரம் தான் அசத்தியமாடா, ஒரே ஆன்சர். He doesn't talk much, Ramana, you all know, and many times he poses a question, it will have an answer on that. ஏண்டா இது மொத்தம் தான் அசத்தியமாடான்னு கேட்டிருக்காரு. That was a profound statement. உலகத்துல ஒண்ணுதான் சத்தியம், இது சத்தியம் இல்ல, ஏன்னா இது அழியக்கூடிய, எது அழியக்கூடியதோ அது சத்திய வஸ்து கிடையாதுங்கிறது அவரோட இது. சோ உலகம் அழியக்கூடியது, இதை பார்க்க போறோம். எப்படி வந்து பூஹு புவஹ சுவஹ, பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடிஞ்ச உடனே, பிரம்மாவுக்கு ஒரு பகல்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, பூஹு புவஹ சுவஹ முடிஞ்சு அழிஞ்சு போயிடும். ரைட்? We'll talk about it. It is an ocean. Every time I pick a topic, I can go tangent. அதனால I'm afraid I want to stay in the topic. அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு 100 வயசு ஆனா விட்டு இந்த மொத்த பிரபஞ்சம், not just பூஹு புவஹ சுவஹ, பூஹு புவஹ சுவஹ ஜனஹ தபஹ மகஹ சத்தியம் அதல விதல ரசாதல தலாதல பாதாள எல்லாமே அழிஞ்சு போயிடும். It goes into பிரளயம். ரைட்? சோ எனிவே, அதனால எல்லாமே அழியக்கூடியது, சத்திய வஸ்து சத்தியஸ்ய சத்தியம் ஒரே ஒண்ணுதான், அது வந்து நம்ம பிரம்மம் ஒண்டிதான். அந்த பிரம்மம் ஒண்டிதான் இந்த உலகம் முன்னாடி, இந்த உலகம் பிரளயத்துக்கு முன்னாடியும் அதுதான் இருந்தது, இப்பவும் அதுதான், இந்த பிரம்மம் தான் இருக்கு. இந்த உலகம் அழிஞ்சாவிட்டும் அதான் இருக்கும்போது, டூரிங் கிரியேஷன், டூரிங் சஸ்டெனன்ஸ், ஆஃப்டர் யூ கால் இட் இன்வல்யூஷன் ஆர் டிசல்யூஷன், அதுக்கப்புறமும் அவர் தான் இருக்கார். சோ அந்த இது வந்து நிறைய இடத்துல பாகவதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். We will touch it a couple of places as we ask these questions. Right? This is 18,000 slogas and I am taking it in the context of second skandத்துல இருந்து தான், அந்த கான்டெக்ட்ல தான் வரேன். அதுல சொல்றச்சே என்ன ஆகுது, we have to draw references from other skandas to explain this point. That's all. Right? Now, how many species இருக்குன்னு பார்த்தோம். 8.4 மில்லியன் ஸ்பீசிஸ்ல அரிது மானிடனாய் பிறத்தல் மிக அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு எதுவும் இல்லாம இருந்து, இதெல்லாம் இருந்தாலும் மனுஷனா பிறக்கிறதே துர்லபம், இதுல எல்லா அவயவங்கள் கொடுத்திருக்கிறது அது ஒரு துர்லபம், இதெல்லாம இருந்து சத்புத்தி கொடுக்கிறது இன்னும் துர்லபம், இது எல்லாம் இருந்தும் பூர்ண ஆயுஷ் இருக்கிறது இன்னும் அது ஒரு எல்லா ஒரு விசேஷம். இதெல்லாம் இருக்கணும் இல்லையா, சத்புத்தி இருக்கணும், பூர்ண ஆயுஷ் இருக்கணும், இதை அனுபவிக்கிறதுக்கு. ரைட்? இத்தனை விஷயங்கள் இந்த மனுஷ ஜென்மம், we are worth $1 million சொல்லுவான், $multi-million நம்ம ஒர்த், நம்மளோட ஒர்த் நமக்கே தெரியாது. நாளைக்கு ஒருத்தனுக்கு கிட்னி போயிடுத்து கடையில போய் இதுல வந்து இப்ப எல்லாத்தையும் வாங்கி பார்ட்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்றானே, ஹியூமன் பார்ட்ஸை பிக்ஸ் பண்ணலாம், உள்ள இருக்கிற ஆத்மாவை பிக்ஸ் பண்ண முடியாது. அந்த பார்ட்ஸை கடையில வைக்கிறான், இப்போ இன்ட்ரு ஈபேல வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. யாருக்காவது கிட்னி வேணுமா சார், $100,000 1 கோடி கொடுங்க உங்களுக்கு கிட்னி தரேன். ரைட்? சோ பல கோடி விதமா, நம்மலாம் பல கோடி நம்ம கிட்ட இருக்கு. ரைட்? பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல கோடி சமாச்சாரம் உள்ளுக்குள்ள இருக்கு. we are worth more than $multi-million, multi-crore-பதி, நம்ம எல்லாம் multi-crore-பதிஸ், அத்தனை விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்கு. எனிவே, so again we don't want to go 8.4 million ஸ்பீசிஸ்ல மனுஷனா நம்ம பிறந்திருக்கோம். ரொம்ப இது. What does Bhagavatam say about creation? Who created this பிரபஞ்சம் பார்த்தோம். பிரைமரி கிரியேஷன், சர்க்கம் விசர்க்கம் ஸ்தானம், அதை சஸ்டைன் பண்றதுக்கு பகவான் என்னென்ன வஸ்துக்கள்லாம், நம்ம போக்கிய பிரபஞ்சம், போக்தா, நம்ம போக்தா அனுபவிக்கின்றவன், போக்கியம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு. நம்ம எப்படி நம்மளே we created the Disney world, எத்தனையோ வேர்ல்டு இருக்கு, டிஸ்னி வேர்ல்டு, எம்ஜிஎம் வேர்ல்டு, அந்த வேர்ல்டு, நம்ம ஒரு ஊர்ல ஒரு வேர்ல்டு இருக்கு.
இந்த வேர்ல்ட கிரியேட் பண்றதுக்கே ஒரு ஆள் ஒன்று இருக்கே. இப்பேற்பட்ட பிரபஞ்சம் வித் சோ மெனி திங்ஸ் ஃபார் அஸ் டு என்ஜாய் த போக்யம், அதை படைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா? சிம்பிள் கொஸ்டின். வி கீப் ஆஸ்கிங் மல்டிபிள் கொஸ்டின்ஸ். someone must have created it. It cannot come on a matter. ஒரு திடீர்னு ஒரு பாம் வெடிச்சது, ஒரு வெடிச்சா சொல்றான், எழுதியிருந்தார் ஒரு மகாத்மா எழுதியிருந்தார், வெடிச்சா அழிவு தானடா வரும், எப்படிடா ஒரு உற்பத்தி எப்படிடா வரும்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அவரோட இது எக்ஸ்ப்ளோஷன் வந்ததுங்கிறான், நோக்கு உலகம் வந்ததுங்கிறான், என்னையா கதை அடிக்கிறான். அதுல ஒரு வெடி வெடிச்சதுன்னா அழிவு தானே, அது எப்படி உற்பத்தி வரும் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி திங்க கிரியேட் பண்றதுக்கே நமக்கு ஒரு டெஸ்டினி வேர்ல்ட் நம்ம அனுபவிக்கிறதுக்கே, இப்பேற்பட்ட பிரபஞ்சத்துக்கு இந்த அனிமல்ஸ்க்கு என்ன வேணும், மிருகம் இருந்ததுன்னா அது சாப்பிடுறதுக்கு உண்டான பழங்கள் மரங்கள் இல்லையா, அந்த தாவரங்கள் சுவாசிக்கிறதுக்கு, தாவரங்களுக்கு நம்ம வெளியில விடுறது ஆக்சிஜன், தாவரம் உள்ள இழுத்துக்கிறது கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு கிரியேஷன். நம்ம ஏதாவது ஒன் மேன்ஸ் வேஸ்ட் இஸ் அனதர் மேன்ஸ் ஃபுட், ஒன் மேன்ஸ் பாய்சன் இஸ் அனதர் மேன்ஸ் ஃபுட். There are so many such things we all know about it, right? நம்மள தூக்கி போடுறதை இன்னொருத்தன் சாப்பிடுறான், ஒரு பன்னி சாப்பிடுறது நம்மளோட ஈவன் எக்ஸ்கிரீஷன்ஸ், ரைட்? இந்த மாதிரி இப்பேற்பட்ட காம்ப்ளிகேட்டட் பிரபஞ்சத்தை ஒருத்தன் படைக்கணும் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கணும். ஸோ நமக்கு இருக்கிற குறைஞ்ச அறிவை வச்சுட்டு அவனை எங்கேயே அடப்பட முடியுமா? இது என்ன இது? ஸோ I'm trying to give as many examples as it comes to my mind as to there is a creator. The whole idea of today is we are talking about creation. இது தானா வரலப்பா, இது ஏதோ எக்ஸ்ப்ளோஷன்ல எல்லாம் வரலப்பா, இதை ஒருத்தன் ஆர்கனைஸ்டா ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், அது தெரிஞ்சுக்கோ அம்மால, ரைட்? That's what it is. Now, if Paramatma created this, let us say, so சர்க்கம் விசர்க்கம் ஸ்தானம் போஷணம், நம்ம சாப்பிடறதுக்கு மாத்திரம் வைக்கல அவரு, நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு உண்டான வேதத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த வேதம் படி நடடா. அதுக்கு வேதத்துல என்ன சார் சொல்லிருக்கு? புருஷார்த்தம் சொல்லிருக்கு. புருஷா தர்மம் அர்த்தம் பொருள் சேர்த்துக்கோ, தர்மமான வழியில பொருள் சேர்த்துக்கோ, தர்ம அர்த்த இது இல்லையா, காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு, நீ அனுபவி, தர்மமான வழியில அனுபவி, அப்புறம் சேர், அறம் பொருள் இன்பம் எல்லாம் முடிச்சுட்டு மேல சேர், அங்கேதான் உன்னோட வீடு, அங்கதான்டா, யூ ஆர் ஹியர் இன் எ டிரான்சியன்ட் வேர்ல்ட். கிளியரா கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம சபல புத்தி, இங்கே அங்கேயும் நம்ம இந்திரியங்களை கட்டுப்பாடுல வச்சுக்காம இங்க அலைய விட்டு பாவத்தை சேர்த்துக்கிறோம், பாவத்தை சேர்த்துட்டு சம்சாரத்துல மாட்டிட்டு சுத்தி திருப்பி இங்கே வந்து. This is a simple thing, that's all. When we start introspecting more and more, நம்மகிட்டயே ஆன்சர் இருக்கு, நம்மகிட்டயே பகவான் நமக்கு குறைஞ்ச அறிவை வச்சுட்டே நமக்கு புத்தியிலேயே நமக்கு ஆன்சர் இருக்கு. பாகவதமே படிக்க வேண்டாம், ரைட்? So if Paramatma created us, அப்போ நம்ம விட புத்திசாலியா தானே அவர் இருக்கணும். நம்மளால டிஸ்னில வேர்ல்ட கிரியேட் பண்ண முடியாது, எம்ஜிஎம் வேர்ல்ட கிரியேட் பண்ண முடியாதுன்னா அவர் நம்மள இப்பேற்பட்ட பிரபஞ்சம், இப்பேற்பட்ட உடல், இந்த உடலை எடுத்துட்டாலே ஒரு so complicated. Let's not even go there. In anatomy, you ask a doctor, the doctor can say it like in 1000 words of how complicated, right? Now, அப்போ அந்த பரமாத்மாக்கும் நமக்கு என்ன சார் வித்தியாசம்? நம்ம ஆத்மா, அவர் பரமாத்மா. இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். 15வது கேள்வியில இருக்கேன், முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு டு இல்லஸ்ட்ரேட் 5 பாயிண்ட்ஸ். அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? 5 வித்தியாசம் சொல்றேன், நிறைய இருக்கு. சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம். நம்ம இந்த பூலோகத்துக்கு நம்ம கர்மானால இவன் வந்திருக்கோம். அவர் இந்த பூலோகத்துக்கு அவதாரம் எடுக்கிறார் இல்லையா? பர வியூக விபவ அர்ச்சை அந்தர்யாமின்னு பலவிதமாக பகவான் இந்த பூலோகத்துக்கு வர்றார். அங்க இதுவா இருக்கார், அப்புறம் கிருஷ்ணர், பலராமர், அனிருத்தன், இந்த இதுல வியூகமா இருக்கார். அப்புறம் விபவ அவதாரம், தசாவதாரங்கள், 24 அவதாரங்கள். இந்த விபவ அவதாரம் பூலோகத்துல தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, அதுக்காக தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக பூலோகத்துக்கு எடுத்த அவதாரங்கள். அதுக்கப்புறம் அர்ச்சாவதாரமா கோவில் இருக்கிற அவதாரங்கள். அதுக்கப்புறம் அர்ச்சை. சோ அந்தர்யாமியா பகவான் இருக்க. சோ இப்பேற்பட்ட பகவான், அவருக்கும் நமக்கு என்ன சார் வித்தியாசம்? அவர் இந்த உலகத்துக்கு வர்றாருன்னா, விபவ அவதாரம் எடுக்கிறாருன்னா, அவரோட சங்கல்பம், அங்க ஒரு துஷ்டன் இருக்கா, அந்த துஷ்டனை அழிப்பதுக்கு அங்க இருக்கு. இங்க சாதுக்களை ரட்சிக்கணும், அங்க தர்மம் கெட்டு போயிருக்கு, தர்மத்தை ஸ்தாபிக்கணும்னு அவர் எடுக்கிறார். நம்ம எதுக்கு இந்த பூலோகத்துக்கு வரோம்? நம்ம கர்மானால வரும். சத்தியத்துவம், ஞானத்துவம், நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் நமக்கு ஏதோ கிஞ்சிட்டு தான் தெரியும். ஏதோ இன்னைக்கு இத்தினோண்டு பாகவதம் தெரியும், இத்தினோண்டு ராமாயணம் தெரியும், இத்தினோண்டு மகாபாரதம் தெரியும்.
முன்னாடியே சொல்றேன், ஐ நோ வாட் ஐ நோ, ஐ நோ வாட் ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ வாட் ஐ நோ, ஐ டோன்ட் நோ வாட் ஐ டூ நாட். நமக்கு என்ன தெரியாதுன்னே நமக்கு தெரியாது. எத்தனையோ விஷயங்கள் நமக்கு என்ன தெரியாதுன்னே தெரியாது. சில விஷயங்கள் நமக்கு தெரியும். எனக்கு வந்து இது இருக்கு சார், தொல்காப்பியம் இருக்கு, தொல்காப்பியம் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். பட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் என்ன உலகத்துல இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஞானம் நமக்கு. அவருக்கு வந்து அவருடைய ஞானம் அளவிட முடியாது இல்லையா? சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம். நம்ம வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இப்போ இங்க இருக்கோம், டேலாஸ்ல இருக்கோம், இப்ப இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். we cannot be there in India, we cannot. மனசிவனா போக வழியா நம்ம இங்கதான் இருக்கோம். ஆனா அவர் அனந்தத்துவம் எல்லா இடத்துலயும் இருக்கார், சர்வ வியாபி, ரைட்? அவர் எல்லா சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம். he is pure, he is a pure soul. நம்ம வந்து பியூரா தான் இருந்தோம், உறக்கர்ச்சே பியூரா தான் இருந்தோம். அப்புறம் மாசு படிஞ்சு நம்ம சாவுகாசம், ஸ்கூலுக்கு போனோம், அங்க ஒரு இன்ஃபுளுன்ஸ், காலேஜுக்கு போனோம், அங்க ஒரு இன்ஃபுளுன்ஸ், வேலைக்கு போனோம், அங்க ஒரு இன்ஃபுளுன்ஸ். இப்படி நம்ம இன்ஃபுளுன்ஸ் இங்க இருந்த ஆட்கள், தூய்மையா இருந்த ஆட்கள் இங்க போயிட்டோம். இப்ப இங்கேருந்து நம்ம என்ன பண்றோம்? இப்போ சத்சங்கத்துல வந்து 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 நம்ம ஸ்வய ரூபம், நம்ம ஸ்வரூபம் ஸ்வபாவமா என்ன இருந்தோன்றதை நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறோம். we are seekers. சோ அதான் சைவ சம்பிரதாயத்துல வந்து நீ பிறக்கச்சே நீ யூ ஆர் a pure soul. நீ திருப்பி தெரிஞ்சுனுட்டியானா ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானம், ஆனந்தம் தான் அவனோட ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சுனுட்டியானா ஆத்ம சாட்சா்காரம் ஆயிடுத்து, அதுவே உனக்கு எல்லாம் முடிஞ்சாச்சு, நீ பிரம்மத்தோட ஒன்றி போயிட்ட அப்படிங்கிறது அத்வைத சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயத்துல நீ எல்லாம் தெரிஞ்சுனுட்டாலும் நீ இந்த நம்ம உனக்கு ஜீவன் முக்தி உனக்கு கிடையாது. நீ இந்த உலகத்தை விட்டு இந்த ஜீவன் பிரிஞ்சா விட்டு நீ வந்து விரஜாநதி வழியாக அர்ச்சராதி மார்க்கம் வழியாக வைகுண்டத்துக்கு வந்து எனக்கு தாசனாயிரு. யூ மே கெட் ஆல் த குவாலிட்டிஸ் ஆஃப் பகவான். அங்க வந்து பாவம் கிடையாது, இது கிடையாது, பசிக்காது, ஒரு இதுவும் கிடையாது. இருந்தாலும் யூ மே ஹேவ் ஆல் த அட்ரிபியூட்ஸ், பட் யூ ஆர் சோ. இந்த பாயிண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், ஒன்னும் இல்லாத நமக்கு குறைஞ்ச ஞானத்திலேயே நம்ம ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணோம்னா, அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ணவனோட அட்ரிபியூட்ஸ் ஒரு 5 எக்ஸாம்பிள் நம்ம இங்க கொடுக்குறோம். கிரியேஷன் பாக்கறச்சே சிலதெல்லாம் முன்னாடி பார்த்திருப்போம். ஐ எம் ரிஃப்ரெஷிங் ஃபார் தோஸ் ஹூ ஹவ் நாட் heard it. For those who have heard it, it is still, it's a refresher, right? 15 கேள்வி ஆச்சு. 16வது கேள்வி, இதை இன்னொரு இடத்துல வந்து கஜேந்திர மோட்சத்துல இந்த கிரியேட்டர் யாருன்னு நமக்கு கஜேந்திர மோட்சத்துல அந்த யானை சொல்லும். யானை வந்து ஒரு குளத்துல குளிச்சுட்டே இருக்கச்சே, I'm not telling the கஜேந்திர மோட்சம் ஸ்டோரி fully here. அந்த யானையோட காலை வந்து ஒரு முதல்ல பிடிச்சிடும். அது யானை வந்து ஃபேமிலி ஆஃப் யானை எலிஃபென்ட்ஸோட ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கச்சே, அந்த யானை வந்து தானே வெளில வரதுக்கு ட்ரை பண்ணும், முதல்ல உள்ள இழுக்கும், தன்னால ஒண்ணும் முடியாது, தன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுன்றச்சே கையை தூக்கி தும்பிக்கையை தூக்கி அங்க ஒரு தாமரை பூ இருக்கும், அந்த பறிச்சு தும்பிக்கையை தூக்கி ஆதி மூலமே கூப்பிடும். அந்த தும்பிக்கை அந்த பூவை பறிச்சு பெருமாளோட திருவடி தாமரைகளை சமர்ப்பிக்கிறதுக்காக ஆதி மூலமேனா எல்லா கடவுள் அங்க இந்த டெமி காட்ஸ் மத்த தேவதைகள்லாம் சொல்லுவாங்க. நாங்க இல்லப்பா, ஆதி மூலம்னா இந்த பிரபஞ்சத்தை படைச்சவன் யாரோ. அப்ப வரிசையா சொல்லும் இல்லையா, ஒரு சோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் கஜேந்திர ஸ்துதி. அகிலகாரனாய, அற்புதக்காரனாய, நிஷ்காரனாய, அப்பேற்பட்ட பகவானே என்னை வந்து காப்பாத்து. அகில காரணம், இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு காரணம் எவரோ அகில காரணம், ரைட்? நிஷ்காரனாய, எவன் தான் பிறப்பதற்கு காரண காரியமற்றவன், அவன் பிறக்கிறதுக்கு காரணமே இல்லை. நிஷ்காரனாய, ரைட்? எவன் தான் பிறப்பதற்கு காரண காரியம் அற்றவனோ, எவன் இந்த பிரபஞ்சம் முழுக்க படைப்பதற்கு காரணமானவனோ, அப்பேற்பட்ட அற்புத காரணமான அவன் வந்து என்னை காப்பாற்றட்டும்னே பகவான் அங்கேருந்து வந்து கருடன் மேல வந்து அரி என்கின்ற திருநாமத்தோடு வந்து யானையோட காலை உத்தரம் கொடுத்து கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்து, முதலைக்கும் பாகவதன் காலை பிடிச்சதுனால அதுக்கு மோட்சம் கொடுத்து அந்த பூவை வந்து எப்படி தன்னுடைய திருவடி தாமரைகள் வாழ்ந்தாரு கஜேந்திர மோட்சம். இந்த கஜேந்திர மோட்சத்துல இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அகிலகாரனாய, அற்புத காரணம், ஒரு பகவானோட ஆட்ரிபியூட்ஸ் வெவ்வேறு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றா. ஹூ இஸ் தட் பர்சன்? we simply say பகவான். பகவானுக்கு பேரு சத்தியம்னு ஒரு இடத்துல பார்த்தோம். பகவானுக்கு பேர் சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம், இன்னொரு அட்ரிபியூட்ஸ் பார்த்தோம். இங்க வந்து இன்னொரு இடத்துல ஒரு கஜேந்திரன் மூலமா ஒவ்வொருத்தர் சுகஸ்துதி பாடுறச்சே அவர் ஒன்று சொல்லுவார், அவரோட ஒரு அட்ரிபியூட் சொல்லுவார். பகவானுடைய கல்யாண குணங்கள் இட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர். தட் இஸ் வாட் பாகவதம் இஸ் ஆல் அபவுட். பாகவதம், வாட் இஸ் பாகவதம் கேட்கறச்சு அது 100 விதமா சொல்லலாம் இல்லையா? சர்வ வேதாந்தங்களின் சாரம்னு சொல்லலாம்,
பரமஹம்ச சம்ஹிதான்னு சொல்லலாம், 10 லட்சணங்கள் கொண்டதுன்னு சொல்லலாம், இல்ல சார் இது கிருஷ்ண கதைன்னு சொல்லலாம், இல்ல பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண யோகின்னு சொல்லலாம். பகவானுடைய கல்யாண குணங்களை உடையது பாகவதம்னு சொல்லலாம். இந்த பகவானுடைய கல்யாண குணங்களை வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஆத்மாக்கள் வெவ்வேறு விதமா வர்ணிச்சிருக்கிறது. ரைட்? So that we get to know, if somebody says who is your God, we can give the attributes. Somebody says who is who is a leader na, he is a man who plans well, who lives leading by example அப்படிங்கிற மாதிரி அந்த attributes எல்லாம் உள்ள வந்தாண்டா இங்க பகவான், அவர்தான் இங்க பகவான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இந்த பரபிரம்மனுக்கு காரணம் இல்லை. அந்த இது 16வது கேள்வி. 17வது கேள்வி, இந்த கிரியேஷன்ங்கிறே எதையா ஒண்ணு கிரியேட் பண்ணணும். நம்மளே ஒரு டிஸ்னி வேர்ல்டு மாதிரி ஒரு பானையை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன சார் வேணும்? அதுக்கு நம்ம புராணத்துல சொல்லுவா, நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம்னு மூணு விஷயம் இருக்குப்பா. ஒண்ணு கர்த்தா, அது நிமித்த காரணம், அதை பண்றவன் குயவன். ஒரு பானையை பண்ணணும்னா ஒரு குயவன் போகணும். உபாதான காரணம் அதுக்கு உண்டான பொருள்கள், இந்த மண்ணு, களிமண்ணு, தண்ணீர் இதெல்லாம் போட்டு பசைஞ்சு அதெல்லாம் பண்றதுக்கு அதனோட ஆப்ஜெக்ட்ஸ், அந்த பொருள் உபாதம். அப்புறம் சககாரி காரணம், இதனோட இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அந்த வீல், அதுக்கு என்னென்ன இதெல்லாம் பண்றதுக்கு வாட் ஆல் தி எக்யூப்மெண்ட்ஸ் யூ நீட். ஸோ நிமித்த காரணம், சககாரி காரணம், உபாதான காரணம், இதெல்லாம் ஒரு பானை பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஒரு பானைக்கு மண்ணு, குயவன் அப்படின்னு சொன்னோம். இந்த 3 காரணங்களும் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு அவனே காரணம், அவனே காரியம், அவனே அதுவும் 3மே அவனாவே இருக்கான். He is a creator and the created. அந்த பஞ்சபூதங்களுக்குள்ளும் அந்தர்யாமியா அவன் தான் இருக்கான். எல்லாமே அவன் தான். ரைட்? He is அவரோட எங்கேருந்து வருது? அதாவது 18வது கேள்வி. அடுத்தது பகவான் அத்தனையும் எங்கேருந்து எடுக்கிற எத்தனையும் அந்த பொருள்கள்லாம் இப்ப எடுத்தா அந்த பகவான் குறைஞ்சு போயிடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி. Let us say பகவான் இஸ் 100 கிராம் ஆஃப் கோல்டு. சும்மா ஒரு ஆப்ஜெக்ட், இந்த பொருள் பண்றதுக்கு நம்ம கடைக்கு போறோம், 100 கிராம் கோல்ட கொடுத்துட்டு ஒரு 10 கிராம்ல ஒரு செயின், ஒரு 10 கிராம்ல ஒரு வளையல், 10 கிராம்ல ஒரு மோதிரம் பண்றா அப்படின்னா மிச்சம் எவ்வளோப்பா இருக்குன்னு கேட்டா 70 கிராம் இருக்கு சார். 100 கிராம்ல 30 கிராம் போயிடுத்து, ஒரு 70 கிராம் இருக்கு அப்படின்னு இல்லையா? பட் பகவான் இஸ் கன்சிடர்ட் பூர்ண வஸ்து. ரைட்? ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தான்னு பகவான் பாசுரம், ஆழ்வார் பாசுரம். அங்க வச்சது இங்க குறைஞ்சு போயிடல. அவர் அங்கேயும் அந்த ஆதியம் ஜோதி இருக்கு, இங்கேயும் இருக்கு. ரைட்? இந்த ஈசாவாசிய உபனிஷத்துல வரும், ஓம் பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதாவது அதுவும் பூர்ணம், இதுவும் பூர்ணம். பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்தாலும் பின் எஞ்சி இருக்கிறதும் பூர்ணம். பூர்ணம்னா இன்ஃபினிட்டி. Mathematics lo infinity minus 1 is infinity. Infinity minus anything is still infinity. Right? பூர்ணத்தோட ஏதாவது சேர்த்தாலும் infinity plus 1 is also infinity. It's பூர்ண வஸ்து. தங்க மாதிரி இல்ல. நம்ம பண்ணோம்னா எல்லாம் குறைஞ்சிடும். ரைட்? ஆதியம் ஜோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்தான். அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கார். He is not depleted. This is another attribute. So this is, I'm just giving only few attributes as that came to my mind from my limited knowledge. Right? பூர்ண வஸ்து உபனிஷத்துல சொல்லிருக்கு, நம்ம ஆழ்வார்கள் சொல்லிருக்கா, எல்லா இடத்துலயும் சொல்லிருக்கா. ரைட்? எல்லாம் பரம இதுல இருந்து வந்ததுதான். அவன் எல்லாம் பரமபதத்துல வச்சுட்டு சாதாரண மனுஷன் போல இங்க பிறகுறான். So that is what it is said in அதுவும் பூரணம், இதுவும் பூரணம். இது 18வது கேள்வியோட ஒரு எக்ஸ்பிளனேஷன். 19 சிருஷ்டி ஸ்துதி லயம். இத்தனை நாள் நம்ம சொன்னோம் இல்லையா, கிரியேஷன். இது கிரியேஷனே இல்லைன்னு சொல்ற பாகவதத்துல. திஸ் இஸ் ரீகிரியேஷன் கிராமர். அதாவது மாவு இட்லி ஆச்சு, நம்ம பண்றோம். அரிசி மாவாச்சு, நெல்லு அரிசி ஆச்சு. பூமியிலேருந்து பூமி நெல்லாச்சு. விதைய போட்டா நெல்லு வந்தது, நெல்லுல இருந்து அரிசி வந்தது, அரிசியில இருந்து மாவு வந்தது, மாவுல இருந்து இட்லி வந்தது. இதாண்டா நம்ம சிருஷ்டி. இதேதான். ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவ மாறுபாடுக்கு பேர் தான் சிருஷ்டி. இட் இஸ் நாட் ஃப்ரம் த ஸ்கிராச். இட் இஸ் நாட் சம்திங் கிரியேட்டட் ஃப்ரம் ஸ்கிராச். திஸ் இஸ் சிருஷ்டிங்கிறதுக்கு நம்ம சம்பிரதாயத்துல கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். we need to understand it. Right? It is not like அவன் சொன்னான் எத்தனை 8 so many billion years
the 13.8 billion is no. பிரபஞ்சம் முன்னாடியும் இருந்தது, இப்பவும் இருக்கு, பின்னாடியும் இருக்கும். நம்ம எத்தனை வருஷமா நீ இந்த உலகம் இருக்குன்னு நம்ம மதத்துல போய் கேட்டா அனாதிகாலமா இருக்குன்னு ஆன்சர். அனாதிகாலமாக. ஏன்னா நான் சொல்றேன் இல்லையா, பிரம்மாவுக்கு அத்தனை காலம் முடிஞ்ச உடனே அந்த இது அழியும். பிரம்மாவோட காலம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். Let's take a little bit of a deviation. I might have mentioned it in another question, and yeah, it is 23rd question. I'll come to that. Maybe I'll answer that here and then go back. அதாவது சதுர்யுகம் இது வந்து 4 lakh totally it is called 4.3 million years. இது வந்து 4,32,000 years is கலியுகம். 8,64,000 years is துவாபர யுகம். அதுக்கப்புறம் திரேதாயுகம், அப்புறம் கலியுகம். 2 times 3 times 4 times மொத்தமா சேர்த்தா 4.3 million years. 4.3 million years is ஒரு சதுர்யுகம். 4 யுகத்தையும் டோட்டல் போட்டேன்னா அந்த டோட்டல் ஒரு சதுர்யுகம். இந்த மாதிரி 1000 சதுர்யுகம் சேர்ந்தா பிரம்மாக்கு ஒரு பகல், ஒரு கல்பம் அப்படின்பா. இந்த ஒரு பகல் முடிஞ்சதுன்னா பூஹு புவக சுவகங்கிறது அழியும். பூஹு புவக சுவக ஜனக தபக எல்லாம் அங்கே வேடிக்கை பார்ப்பா. அவள்லாம் இருப்பா, சொர்க்கத்துல இருக்கவள்லாம் இருப்பா. அவள்லாம் கீழே அந்த பிரளயம் வரத வேடிக்கை பார்க்கணும். ரைட், அது மாத்திரம் தான் அழியும். எதுக்கு சொல்ல வரேன், என்ன கான்டெக்ஸ்ட் வரேன். ரைட், அதுக்கப்புறம் 1000 சதுர்யுகம்ங்கிறது பிரம்மாக்கு ஒரு பகல். சதுர்யுகம்னா என்ன, இந்த 4 யுகம். 1000 சதுர்யுகம் பிரம்மாக்கு ஒரு பகல். இன்னொரு 1000 சதுர்யுகம் சேர்ந்தா பிரம்மாக்கு இரவு. So that means 2000, 4.3 million years, right, into 1000 ஒரு பகல், into 2000 போட்டேன்னா 1 day, into 365, 4.3 million, right, years. அது மாதிரி 1000 சதுர்யுகம் ஒரு பகல். 4.3 into 2000 into 365 is அவருக்கு ஒரு வருஷம். into 100 is 100 வருஷம். You can figure it out. 4.3 into 2000, right, into 365 into 100. அந்த 100 பிரம்மாக்கு 100 வயசானா விட்டு இந்த மொத்த அண்டமும் எல்லாம் வந்து ஒரு பிரளயம் வரும். நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகிருத பிரளயம், ஆத்யந்திக பிரளயம். 4 பிரளயம். There are 4 kinds of பிரளயம்ஸ் explained in subsequent chapters. So நைமிஷ்டிக பிரளயம்ங்கிறது தான் அந்த பூஹு பூவக சுவகாயம். பிராகிருத பிரளயம்ங்கிறது பிரம்மாவோட 100 வயசு ஆறா விட்டு மொத்த இதுவும் அழியது. அதனால இது எப்படா உலகம் ஆரம்பிச்சது, இது ஆரம்பிக்கிறதா, இது ரீக்ரியேஷன் பா. ஒரு பிரளய ஜலத்துல போய் அந்த எல்லாம் ஒடுங்கிறது. ரைட், திருப்பியும் ஒரு கிரியேஷன், திருப்பியும் பிரளய ஜலம். So there is no such thing as creation from scratch. பூமியிலேருந்து நெல்லு வந்தது, நெல்லுலேருந்து அரிசி வந்தது, அரிசியிலேருந்து மாவாச்சு, மாவுலேருந்து இட்லி ஆச்சு. இப்படி this is not something, this is உருவ வேறுபாடு. அதுதான் சிருஷ்டிங்கிறது, உருவ வேறுபாடு. இது வந்து 19வது கேள்வி. ஸ்திதி, சிருஷ்டி ஸ்திதிங்கிறது மெயின்டெனன்ஸ். பகவான் தான் மெயின்டைனும் அவர் தான் பண்றார். லயம்ங்கிறது திருப்பியும் போய் அவரோட உடம்புல எப்படி வந்து ஒரு சிலந்தி, இதுக்கு அனாலஜி வந்து வியாக்கியான கர்த்தா பாகவதத்துல இதான் கொடுத்துருப்பா. ஒரு சிலந்தி தன்னுடைய வாயிலேந்து அந்த உலகத்தை, தன்னுடைய உலகத்தை இது பண்றது, பிரபஞ்சத்தை, அதனோட இதை கூடு கட்டுறது இல்லையா, அந்த வேலை முடிஞ்ச உடனே திருப்பி அந்த வாய்க்குள்ளேயே அதை இழுத்துக்கிறது. அதே மாதிரி பகவான் அந்த இதுல 12வது ஸ்கந்தத்துல பார்ப்போம். தன்னுடைய ஆளிலையிலேயே உன்னுடைய அந்த ஆளின் இலையாய் அருளேலோ எம்பாவாய்னு ஆண்டாள் கேட்போம். இந்த இதெல்லாம் என்னோட பறையெல்லாம் கேட்கறச்சே, டேடா நீ தான் உன் பிரபஞ்சத்தையே வயிற்றுல வச்சுட்டு இருக்கியடா, அதுல இருந்து குடுறா, எனக்கு எல்லாத்தையும் குடுறான்னு கேட்பான். அந்த மாதிரி பிரபஞ்சத்தையே தன் வாயிலேருந்து யசோத திறகச்சே பிரபஞ்சத்தையே காமிச்சார் இல்லையா பகவான். அந்த மாதிரி அதெல்லாம் போய் அவர்கிட்ட ஒடுங்கணும்னா, மொத்த பிரபஞ்சமும் ஒரு சூப்பர் சோல் கிட்ட போய் ஒடுங்கணும்னா அவர் எப்பேற்பட்ட விராட ஸ்வரூபம். இந்த பரீட்சத்துக்கு 2-3-6 வாரம் முன்னாடி ஒரு நாள் வந்து சுகபிரம்மம் சொல்லுவார், நம்ம பார்த்தோம். விராட ஸ்வரூபத்தை நினைச்சிட்டு தியானம் பண்ணிடா. ஒரு அங்கமும், பகவானுடைய ஒரு அங்கமும் இந்த உலகத்தோட ஒரு லிம்ஸ் திங்க் as if it is a part of the world நினைச்சு தியானம் பண்ணிடான்னா அவனால பண்ண முடியாது, பயமா இருக்கும் அவனுக்கு. அந்த மாதிரி அப்பேற்பட்ட பிரபஞ்சம் அவரோட உடம்புல போய் அது ஒடுங்கிறது அப்படிங்கிறது இதுல இருக்கு. அப்ப அவர் எப்பேற்பட்டவரா அவர் இருக்கணும். how big is that super soul which we cannot fathom, we cannot imagine, we cannot understand. அதாவது frog in the well அப்படின்னு சொல்லுவா. ஒரு கடல்ல இருந்து ஒரு கடல் ஓரமா வசிக்கிற ஒரு தவளை
எதேர்ச்சியா ஒரு கிணத்துக்குள்ள வந்து விழுந்து விடுறது. அங்க இன்னொரு தவளை இருக்கு. இந்த தவளை கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை கிட்ட வந்து தவளை சொல்றது, என்னடா அது எப்படிடா இருக்கு, இது இன்னும் டஞ்சு நாட்டமா இருக்கு, நான் கடல்ல இருந்து வரேன் அப்படின்னு, இது இத்தினூடா இருக்கே. அந்த கடை இந்த தவளை கேட்கும், நமக்கு எல்லாம் தெரியும். இந்த கிணத்து தவளை சொல்லும், உங்க கடல்ல இருந்து எவ்வளவு பெருசு இருக்கும், இந்த பக்கத்துலயே அந்த பக்கம் இவ்வளவு பெருசு இருக்குமான்னு கேட்கும். அப்புறம் இந்த கிணறோட பெருசான்னு கேட்கும். கிணறு மாதிரி 4 மடங்கு இருக்குமான்னு கேட்கும். கிணறு மாதிரி 10 மடங்கு இருக்குமான்னு கேட்கும். அந்த தவளையை பொறுத்த வரைக்கும் தட் மைண்ட், தட் நாலேஜ், தட் அவனோட அறிவு அவ்வளவுதான். இட் கேன் ஆல்வேஸ் ரிலேட் இன் டர்ம்ஸ் ஆஃப், ஓ இது இவ்வளவுனா இது 2 அடினா அது ஒருவேளை 4 அடி இருக்குமோ. இட் கேனாட் திங்க் அவுட் சைட் தட் பாக்ஸ், இட் கேனாட் திங்க் அவுட் சைட் தட் வெல், ரைட்? நம்மளோட அறிவு வந்து நம்ம அப்படிதான், நம்ம இங்கேதான் இருக்கோம், நம்ம இந்த பூலோகத்துல இங்க இருக்கோம். ஸோ நம்ம மற்ற பிளானட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. கிரியேட்டர் எப்படி இருப்பான்னு தெரியாது. நமக்கு 2 கைனா ஒருவேளை அவருக்கும் அதே மாதிரி தான் இருப்பாரோ, நம்மள மாதிரி தான் இருப்பாரோ, இல்ல அவருக்கு ஒரு 4 கை இருக்குமோ. நம்மள நம்ப வைக்கிறதுக்காக தான் அங்கங்க பகவான் சங்கு சக்கர கதாதாரியாக உருவம் கொடுத்து ரூபம் கொடுத்த. வேதத்துல முதல்ல பகவானுக்கு ரூபம் கிடையாதுன்னு இருக்கு. பகவானே அப்புறம் அர்ச்சாவதாரம் எடுத்து நம்மள நம்ப வைக்கிறதுக்காக இத்தனை அவதாரங்கள், ரைட்? விபவ அவதாரத்துல ராமரா வந்து, கிருஷ்ணரா வந்து, அதே மாதிரி அர்ச்சாவதாரத்துல கோவில் எல்லாம் இருக்காரு இல்லையா? சோ our mind, in order for us to understand, we can only relate, everything is relative. நம்ம எப்படி இருக்கோம், ஒருவேளை அவர் இப்படி இருப்பாரோ. we cannot think அவர் வேற ஏதோ ரூபம் இல்லாத திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு ரூபத்துல வந்தார்னு வச்சுக்கோங்களேன். இது we don't believe. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு மாதிரி is there. we can't understand it because we compare, everything is relative to us, right? There are, so what happens after the pralaya? 20வது கேள்வி. அதாவது முதல்ல வந்து கிரியேஷன்னா, இது வந்து கிரியேஷன் இல்லப்பா, இது இட்லி மாவார மாதிரி, இது ஒரு உருவத்துல இருந்து இன்னொரு உருவம் மாறுச்சு. அப்புறம் ஸ்திதிங்கிறது மெயின்டைன் பண்ணணும். இந்த பிரபஞ்சத்தை ரன் பண்ணணும் இல்லையா? காத்தால எழுந்தா சூரியன் மரணமே வந்துட்டு இருக்கே, சத்திய வாக்காச்சு அது, அதை காப்பாத்தின்னு இருக்கே இல்லையா? அதை ஒருத்தர் நடத்தணுமே. இந்த இந்த பட்டன் அமைக்கினா இந்த ஓடுறது, வீல் ஓடுறதுன்னா நம்ம டிஸ்னி லேண்ட்ல somebody has to control it, otherwise you cannot. he has given us so many things. So and then that is ஸ்திதி. அப்புறம் லயம். இந்த எல்லாம் முடிஞ்சாவிட்டு திருப்பியும் போய் அவர்கிட்ட ஒடுங்கிறது, திருப்பியும் பிரபஞ்சம் வருது. இதுதான் எங்களோட கிரியேஷன். இட் இஸ் நாட் சம்திங் which came from scratch. No, we don't subscribe to that. What happens after the pralaya? Just like a spider, 20வது கேள்வி, just like the spider takes back the web, all our planets, everything goes back. அது எப்படி சொல்றானா, ஸ்தூலத்திலேந்து, ஸ்தூலம்ங்கிறது இதான் ஸ்தூலம், சூக்ஷ்ம சரீரத்திலேந்து ஸ்தூலம் வருது. சூக்ஷ்மமான சப்தத்திலேந்து நம்ம பார்த்தோம், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம். சப்தத்திலேந்து அந்த சப்த பிரம்மம் ஆகாயத்தை வந்தது, சப்தமும் ஸ்பரிசமும் சேர்ந்து வாயு வந்தது, சப்த ஸ்பரிச ரூபத்தோட அக்னி வந்தது, சப்த ஸ்பரிச ரூப ரசத்தோட ஜலம் வந்தது, சப்த ஸ்பரிச ரூப ரசம் கந்தத்தோட பூமி வந்தது. சூக்ஷ்மத்திலேந்து ஸ்தூலம் உருவாச்சு இல்லையா? இப்ப பிரளயத்துல வந்து ரிவர்ஸ்ல போகும். இந்த ஸ்தூலம் வந்து சூக்ஷ்மத்துல போய் ஒடுங்கும். இது எப்படி வந்து கந்தம், இந்த கந்தம், இந்த பிருத்திவி வந்து கந்த ரூபமாக ஜலத்துல போகும், ஜலம் வந்து அக்னியில போய் மறையும், அக்னி வந்து வாயுல போய் மறையும், வாயு வந்து ஆகாயத்துல போய் மறையும், ஆகாயம் வந்து பகவான்கிட்ட போய் அந்த பகவான்கிட்ட போய் மறையும். This is involution or dissolution, whichever you call it. If you call that as an evolution, ஆகாசம், வாயு, வாயு அக்னி, அக்னி ராபக, அப்ப பிருத்திவி. சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூலம் உருவாகி, ஸ்தூலத்திலேருந்து திருப்பி சூக்ஷ்ம உருவத்துல திருப்பியும் போய் டிசால்வ் ஆகி அவரோட இதுல போய் திருப்பி எப்படி வெளில வருது அப்படிங்கிறது நம்மளோட இந்த கேள்விக்கு. வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் த பிரளயா, ரைட்? வாட் இஸ் ஸ்தூல ரூபம், வாட் இஸ் சூக்ஷ்ம ரூபம்? அதுதான் வந்து 21வது கேள்வி. முதல்ல வந்து எப்படி இந்த பிரளயத்துல வந்து ஸ்பைடர் அனாலஜி, ஸ்பைடர் மாதிரி. 21வது கேள்வி வந்து அக்னீர் ஆபக, அந்த எப்படி வந்து சூக்ஷ்மம் டு ஸ்தூலம், ஸ்தூலம் டு சூக்ஷ்மம். ஹவு ஓல்ட் இஸ் த யூனிவர்ஸ்? அது 22வது கேள்வி. சில கேள்விகளை ஆன்சர் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன், ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. அவன் சொன்னா எத்தனை பில்லியன் இயர்ஸ், அவன் சொன்னா, நம்ம சொல்லிட்டோம் இது அனாதி காலம். நம்ம மதத்துக்கே முன்னாடி சொல்லியிருப்பேன். பரமாச்சாரியார்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டா, நம்ம மதத்துக்கு ஏன் இப்படி பேர் வந்ததுன்னு நிறைய விஷயம் சொல்லுவார். அந்த காலத்துலலாம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லும் போது, ஒரு தெருவுல ஒரே ஒரு கோபாலன் இருந்தான். அப்ப அவனை கோபாலன் கூட்டு இருந்தா. அந்த தெருவுல 4 கோபாலன் வந்தாவிட்டா, மாடியாத்து கோபாலன், கீழாத்து கோபாலன், கோடியாத்து கோபாலன், 4 கோபாலன் ஆனாடா. அந்த மாதிரி நம்ம மதத்துக்கு பேரே கிடையாது. நிறைய மதங்கள் வந்துட்டு, கிறிஸ்டியானிட்டி அதெல்லாம் வந்தா விட்டு
நம்ம மதத்துக்கு பேரு வந்து சனாதன தர்மம் தான் சொல்லுவா, ரைட்? சனாதனம்னா என்ன? எட்டர்னல், அனாதி காலமாக. நம்ம உலகம் எத்தனை வாட்டியா இருக்கு? அனாதி காலமாக. நம்ம மதம் எத்தனை வருஷமா இருக்கு? அனாதி காலமாக. இதுக்கு பேர் கிடையாது. இங்கிலீஷ்காரன் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வச்சுட்டு இது இந்து மதம் கொடுத்தானே வழிய, நம்ம மதமும் அனாதி காலமா இருக்கு, நம்ம பிரபஞ்சமும் அனாதி காலமா இருக்கு. நம்ம படைச்சவன் அப்பயே சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் சர்க்கம் விசர்க்கம் ஸ்தானம் போஷணம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போட்டார். எல்லாம் பண்ணி சனாதன தர்மத்தை வழி நடத்தி வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள், நம்ம புருஷார்த்தம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். முன்னாடி இப்படிலாம் இருடான், ரைட்? அதனால ஆன்சர் இஸ் அனாதி காலமாக இருக்கு. This is not creation. This is உருவ வேறுபாடு தான் கிரியேஷன். 22வது கேள்வி. 23 how do they mean தான் முன்னாடியே பார்த்தோம். அனாதி காலம்னா என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டா, அனாதி காலத்துக்கு நான் ஒரு காலம்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் இல்லையா? மொத்தம் சதுர்யுகம்ங்கிறது 4.3 மில்லியன் இயர்ஸ். இது 1000 சதுர்யுகம் சேர்ந்தா ஒரு கல்பம். 14 மனுக்கள், ஒவ்வொரு மனுவும் 71 வருஷம் ஆள. 14 into 71 roughly it is 1000 years. 1000 சதுர்யுகம் இருக்கு இல்லையா? அதை எப்படி யார் மன்வந்தரம்னு வரும். நம்ம இது சொல்றோம் இல்லையா? நம்ம சங்கல்பம் சொல்றச்சே ஹரிஓம் தத் ஸ்ரீ கோவிந்த 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 ஸ்ரீ பகவதா மகாபுருஷ விஷ்ணுராஜ்ஞ பிரவர்த்தமாசி அத்தியபிரமணக சித்திய பிரதாத்தி ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே. இப்போ ஆள்ற மனுக்கு பேரு வைவஸ்வத மனு. ஏன்னா முதல்ல ஸ்வயம்புவ மனு. அந்த மாதிரி இந்த 1000 சதுர்யுகத்தை 14 மனுக்கள் ஆள்றாளாம். ஒரு மனுவும் 71 வருஷம் ஆழ்வான், ரைட்? நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா பிரம்மாவோட 2வது 50 வருஷத்துல இருக்கோம். பிரம்மாவோட 100 வருஷம் என்னன்னு பார்த்தோம். 4.3 மில்லியன் இயர்ஸ் மல்டிப்ளைட் பை 2000 மல்டிப்ளைட் பை 365 மல்டிப்ளைட் பை 100. இதுல ஒரு 50 முடிஞ்சுடுத்தோம். 2வது 50ல நம்ம இருக்கோம். இதுல ஒரு பர்டிகுலர் கலியுகத்துல ஒரு பர்டிகுலர் மன்வந்திரத்துல அந்த வைவஸ்வத மனு ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காரு. ரஃப்லி என்ன சொல்லுவோம், ஒரு 5000 இயர்ஸ் ஆயிருக்குப்பா இந்த கலியுகத்துல. இன்னும் 4,27,000 வருஷம் இந்த கலி இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ரீசெட். இந்த ரீசெட் என்ன? அதுக்கு பேரு வந்து நைமிஷ்டிக பிரளயம், நாட் பிராகிருத பிரளயம். நித்திய பிரளயம், நைமிஷ்டிக பிரளயம், பிராகிருத பிரளயம். இந்த நைமிஷ்டிக பிரளயத்துல இன்னும் இந்த உலகம் அழிய போறதுங்கிறாங்க. அழியல. 5000 வருஷம் இந்த கலியுகத்துல இருக்கு. இந்த கலியுகத்துல 4,27,000 வருஷம் இருக்கு. இது முடிஞ்சதுன்னா பூஹு பூஹா சுவஹா அழியும். சோ உங்களோட எத்தனை வருஷம் ஓல்ட் இஸ் இஸ் யூனிவர்ஸ், இத வெவ்வேறு விதமா ஆன்சர் பண்ணலாம். இது வந்து ஒரு நம்ம காலம் பாகவதத்துல சொல்லிருக்கு. இந்த ஸ்கந்தத்துல அது வருது, ரைட்? So it's not something I'm pulling it from somewhere. So what do they mean by அனாதி காலம்? அதான் 23வது கேள்வி. 24வது கேள்வி, everything in this world is relative. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? நமக்கு குறைஞ்ச இந்த ரிலேட்டிவ்ங்கிறதுக்கு நிறைய மீனிங் சொல்லிட்டே போலாம். அது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ரிலேட்டிவ். there is nothing is absolute. ஒருத்தனோட கம்பேர் பண்றச்சே கூட நம்மள வச்சுட்டு தான் கம்பேர் பண்றோம், ரைட்? நம்ம இப்படி இருக்கோம், அவன் அப்படி இருக்கான், இந்த மாதிரி. அது மாதிரி நமக்கு நம்ம அந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுன்னா, எர்த் வந்து இவ்வளவு விஸ்தாரணமா இருக்கு. ஒருவேளை மூன் வந்து இதே மாதிரி தான் இருக்குமோ, இல்ல இதோட குறைச்சலா இருக்குமோ, இந்த மாதிரி we don't know how many planets, how many universe that exist, right? So what the point here is saying, பிரம்மாக்கு 100 வருஷம், பிரம்மாவோட 100 வருஷங்கிறது வேற, நம்மளோட 100 வருஷங்கிறது வேற, ரைட்? நம்மளோட 100 வருஷம் கணக்கு சொல்லிட்டேன். நம்மளோட இதுல 4.3 மில்லியன் இயர்ஸ் சேர்ந்தாதான் ஒரு சதுர்யுகம், ரைட்? சோ அதுக்குள்ள நம்ம எத்தனை ஜென்மாக்கள் எடுத்திருப்போம் நமக்கே தெரியும். அந்த அவரோட ஒரு இதுலயே அவரோட ஒரு பகலுக்கு வேண்டாம். அப்ப நம்ம ஒரு நிமிஷங்கிறது நம்மளோட ஒரு நாள், நம்மளோட ஆயுசுங்கிறது அவளுக்கு மேபி ஒரு செகண்டா கூட இருக்கலாம், when you do the math, right? சோ அந்த மாதிரி ஒரு எறும்புக்கும் அதுக்கு உண்டான வயசு கொடுத்திருக்காரு பகவான். அதுக்கு உண்டான நமக்கு 100 வயசு ஒரு காலம், பிரம்மாவோட 100 வயசு ஒரு காலம், எறும்புக்கு 100 வயசு, அது ஒரு 100 வயசு கணக்கு இருக்கும். அதே மாதிரி சில ஜந்துக்கள் ஒரு இரவு தான் ஜனிச்சு ஒரே இரவுலே மரிச்சிடும். ஒரு இரவு தான் அவனோட லைஃப். சோ அந்த ஜந்து கிட்ட போய் கேட்டானா அந்த ஜந்து சொல்லும், பகலா? பகல்னு I don't think there is any there is daytime. There is only one. I think the world is dark because that jantu has seen only the darkness. It has not seen the light of the day. அத பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நமக்கு குறைஞ்ச நாள், நமக்கு இருக்கிற நாலேஜ்ல இதுதான் நம்மளோட உலகம். அப்படியா? அங்க மனுஷன் இருக்கானா? அங்க எப்படி மனுஷன் இருக்கா? உனக்கு தெரியாது. உன்னோட அந்த ஜந்துக்கு எப்படி அந்த இரவு தவிர பகல் தெரியாதோ, ரைட்? அந்த மாதிரி பிரபஞ்சத்தை படைச்சவன், அங்கங்க படைச்சவன், அதுக்கு உண்டான ஏஜ் கொடுத்துட்டு போயிருக்கான்.
அதுக்கு என்ன சுவாசிக்கணுமா? மரத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்கணுமா? அது இருக்கு. பாலைவனத்துல வந்து தண்ணீரே இல்லையா, இந்த கேக்டஸ் எல்லாம் வருதுடா, எப்படிடா வருதுன்னா அது வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து தண்ணி எடுத்துக்கிறது. எல்லாத்துக்கும் அவன் பண்ணிட்டு போயிருக்கான். Yes, it is amazing, amazing. If we start analyzing one by one, where do they get? Do we have life in moon? And our Shastra says there is life everywhere. You always compare human life. There is life which exists there, and it gets the ingredients from the atmosphere. It gets from the dust. It gets from the atmosphere. It sustains. It's there. So he has created that, right? நம்ம இப்ப போய் பார்க்கிறோம், சந்திர மண்டலத்துல தண்ணி இல்ல, அதனால அங்க உயிரினங்களே இல்ல. பாலைவனத்துல தண்ணியா இருக்கு? கிடையாது. அங்க எப்படி கேக்டஸ் வளர்றது? சப்பாத்தி முள் எங்க எப்படி வளர்றது? அது எங்க தண்ணி வருது? அட்மாஸ்பியர்ல இருந்து. You start thinking about it with our limited knowledge. With our limited knowledge, everything is the point. The question is relative. நமக்கு அதை பத்தி அப்ஜெக்டிவா திங்க் பண்ண தெரியாது. எல்லாமே இதை வச்சுதான் தெரியும். இந்த நம்ம செடிக்கு தண்ணி விடுறோம், அதனால அந்த செடிக்கு தண்ணி இல்லையே, என்ன பண்றது? So we are not able to think beyond that. That's what it is. 25 வந்து what happens in Brahma's 100 years and what are the different kinds of pralayam. முன்னாடியே சொல்லிட்டேன். நித்திய பிரளயம், நைமிஷ்டிக பிரளயம், பிராகிருத பிரளயம், ஆத்யந்திக பிரளயம். Now 26 what are human beings made of நம்ம பார்த்தோம். ஹியூமன் நம்ம இது சொன்னோம் இல்லையா, அந்த நம்மளோட வந்து 24 தத்துவங்கள் கொண்டது இந்த உடம்பு. இந்த 24 தத்துவங்கள் புருஷன்ல இருந்து பிரகிருதி, பிரகிருதியில இருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலிருந்து அகங்காரம், இதோட மனசு, இதோட அந்த பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் 24 பிளஸ் ஜீவாத்மா 25, 26 பரமாத்மா. இல்ல ஜீவாத்மாக்குள்ள அந்தர்யாமியா பரமாத்மா இருக்காருன்னு சொன்னீங்கன்னா 25 வச்சுக்கோ. 25 இல்ல 26. சாங்கிய மதத்துல போனா எல்லாம் we are made of சில மதங்கள் 24 அப்படின்பா தத்துவங்கள், ரைட்? 24 தத்துவங்களுக்கு ஞானம் கிடையாது, அதனால அச்சேதனம், இன்சென்சியன்ட். அந்த ஒரு தத்துவம் சேத்தனம், சத்துக்கு வந்து அது வந்து சென்சியன்ட். தென் there is a ஈஸ்வரன். இதெல்லாம் சேர்ந்ததுதான். அதாவது இந்த மகா வாக்கியங்கள்லாம் சொல்லுவா இல்லையா, அகம் பிரம்மாஸ்மினா, அதை தேசிகனே சொல்றாரு திருவகீந்திரபுரத்துல, நீயும் நானும் ஒண்ணுன்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விசிஷ்டாத்வைதத்தையும் அத்வைதத்தையும் அவர் லிங்க் பண்ணிருக்காரு. எப்படின்னா, நான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றேன் சார், நம்ம வந்து எப்படி சார் கடவுள் ஆக முடியும், என்ன சார் சொல்றாங்க, தப்புன்னு அப்படி அவர் சொல்ல. விசிஷ்டாத்வைதம் சொன்ன, நம்ம சரீரத்துக்குள்ள இந்த இதை சரீரமா வச்சுட்டு உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கான், ஆத்மா, ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவை சரீரமா வச்சுட்டு அந்தர்யாமியா பகவான் இருக்கார், பரமாத்மா. அதனால நீ என்னுள் உரைதலின் நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு தேசிகன் சொல்றார் திருவேந்திபுரத்துல. மாதிரி நம்ம இந்த இதுல வந்து 24 தத்துவம் பிளஸ் ஆத்மான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஆத்மாக்குள்ள அந்தர்யாமியா பரமாத்மா இருக்கார். அதே மாதிரி பிரபஞ்சம்னு ஒண்ணு இருந்ததுன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் மேட்டர், அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறார். அதுவும் எல்லாமா it cannot exist on its own. So what are human beings made of? 26வது கேள்வி. Then so 27வது கேள்வி, what are made of matter? Then our scriptures say matter alone. In other words, you cannot create a conscious living being. Can you create a conscious living being? இதுக்கு உள்ள உயிர் இல்லைன்னா இந்த உயிர் இந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, முன்னாடியே பார்த்தோம், இட்ஸ் ஒன்லி அ டெட் பாடி, ரைட்? இதுக்கு வந்து ஒருத்தனும் சீன மாட்டாங்க, ரைட்? நம்ம இருக்கோம், அவ்வளவு. அந்த உள்ள அந்த உயிர் இருக்கிறதுனாலதான், அந்த ஜீவன் இருக்கிறதுனாலதான் we call it with so and so. இந்த ஜீவன் இந்த ஆண் சரீரத்தை எடுத்துக்கொண்டபடினால் இதற்கு ரங்கராஜன் என்று பெயர், இது பெண் சரீரத்தை எடுத்துக்கொண்டபடினால் இதற்கு பாலா என்று பெயர், ரைட்? அந்த மாதிரி இதுவே அடுத்த ஜென்மால என்னவா இருக்கும், அடுத்த ஜென்மா என்னவா, நமக்கு வந்து சத்து விஷயத்துல பண்ற புத்தி போதா அடுத்த ஜென்மா நமக்கு கிடையாது. 27, 28. சரி சார், நீங்க சொல்றீங்க இந்த உயிர் வந்து கான்சியஸ் லிவிங் பீயிங் கடவுள் கிரியேட் பண்ணார். 28, வாட் ஆர் டெஸ்ட் டியூப் பேபிஸ்? இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்ங்கிறாளே, டெஸ்ட் டியூப் பேபி எல்லாம் பண்றாளே, அவங்களே லேப்ல வந்து குழந்தைய வரவழைக்கிறாளே, இது எப்படி சார் வரவழைக்கிறா? ரைட்? சிம்பிள், ரைட்? அவளுக்கு எங்க இருந்து சீடு வருது? அந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கும் ஆண்கிட்ட இருந்து ஆண் விந்து வரணும். they need that the sperms, they need the egg from the women, ரைட்? அத அவன் ஆண் விந்தும் வேணும், பெண்கிட்டே இருந்து அந்த முட்டையும் வேணும். இதை வச்சுட்டு டெஸ்ட் டியூப்ல அவ அதை ஃபெர்டிலைஸ் பண்ற இன்குபேட்டரை வச்சுட்டு பண்ணி அதை திருப்பி they put it inside the women, that is by and then they put it back in the same women, or they may put it in a surrogate mother. யாருக்கா குழந்தை வேணும்னா
இந்த ஊர்ல ஸ்பெர்ம் பேங்க், அந்த பேங்க், இந்த பேங்க்ங்கிறான், அவன்கிட்ட போய் இதை வாங்கிட்டு வந்து இவாள்கிட்ட இந்த முட்டையை வாங்கிட்டு வந்து இது ரெண்டும் ஃபெர்டிலைஸ் பண்ணி டெஸ்ட் டியூப்ல ஃபெர்டிலைஸ் பண்ணி இன்குபேட்டர்ல வச்சு திருப்பியும் அதை அந்த அந்த பெண்ணோட இதுல அனுப்பி அப்படிதான். So the thing is, you cannot create a human being, the whole human being, by putting it in the without where is the ingredient coming from? நம்ம கிட்டே இருந்து எடுக்கிறான், நம்ம கிட்டே இருந்தே எடுத்து திருப்பி நமக்குள்ளேயே வச்சு அந்த அந்த குழந்தைய உருவாக்குறாங்க. It is not something which is coming out of the lab. We need to understand, we need to explain and answer these questions, right? So I would like to stop here because we explained, I want to start some management, share some management lessons, and then we'll continue creation next week. ஓரளவு நம்ம ஃபண்டமெண்டலா பார்த்துட்டோம், நம்ம கிரியேட்டர் யாரு, என்னென்ன, எப்படி வந்தோம், வெஸ்டர்ன் பிலாசபில என்ன சொல்றா, நம்ம மதத்துல எப்படி இந்த எவல்யூஷன் ஆயிருக்கு, எப்படி பகவான் முன்னாடியே 8.4 மில்லியன் ஷெல்ஸும் கிரியேட் பண்ணி வச்சுட்டார், நம்ம போய் இந்த உடம்பு எடுத்துக்கிறோம் திரும்பியும் போறோம். எப்படி அபார்ட்மெண்ட் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம், ஒரு பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல இருந்து, அப்புறம் 1 லட்சம் வந்தோடனே 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட், 10 லட்சம் வந்தோடனே 2 லட்சம் வந்தோடனே 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்டுக்கு போற மாதிரி, in his social status when he elevates, we evolve spiritually, or when we evolve, like as the soul evolves from animal to இப்போ வந்து இந்த பாடியை இந்த பாடி எடுத்துட்டு இருக்கு, அடுத்த பாடி இன்னொரு பாடி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி that is how he has already created that 8.4 million shells, and we take it and we keep going. That's what our evolution says about it. We talked about it, we'll recap it next time and then we'll take it from there. இந்த ஒரே ஒரு மற்ற மேனேஜ்மெண்ட் லெசன் என்னன்னா, இந்த ரீசெண்டா கிரிக்கெட் மேட்ச் இந்த டெஸ்ட் சீரியஸ் நடந்தது, இது யாரெல்லாம் பார்த்தேன்னு தெரியாது, நிறைய பேர் பார்த்திருப்பேன். I really enjoyed, we all thoroughly enjoyed the series. How the first test in Adelaide they lost, they were out for 36 all out. அதுக்கப்புறம் திருப்பியும் அப்படி மெல்பர்ன்ல வந்து அந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணி, சிட்னில வந்து டெஸ்ட்டை டிரா பண்ணி, திருப்பியும் பிரிஸ்பேன் அந்த காபானே அந்த ஃபோர்ட்ரஸை வந்து இடிச்சு நம்பவே முடியல, அந்த அந்த மேட்சை அவங்க ஜெயிச்சாங்க. 4 டெஸ்ட் மேட்ச் ஆடி அந்த டெஸ்ட் சீரியஸ். இதுல எத்தனையோ விஷயங்கள் மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் எனக்கு தோணித்து, ரைட்? There the simple lesson, I'm telling it for those who are management oriented people, who are in their profession, right? We talk so much about business process. அந்த மேட்ச் பார்த்தா விட்டு ஒரு business process meetingல இருந்து நான் வெளில வந்தவனே எனக்கு இதான் தோணித்து. To me, at the outset, it looked like a whole thing is like a process. There are 4-5 things I remembered immediately. I have written around 20 things from this match. Maybe it is 100 again. The first one I thought about it is, ஓப்பனர் வந்து அவனோட விளையாட்டை பண்ணிட்டு போயிட்டான். It is like சுப்னம் கில் வந்தான், அவனோட விளையாட்டை அவன் பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் புஜாராங்கிறவன் வந்தான், அவனோட ப்ராசஸ் ஃபர்மா நின்னான். He was able to wear out all the bowlers. So அவன் பண்ண வேண்டிய காரியத்தை அவன் கரெக்டா பண்ணான். He was able to be an anchor man. So there's an opener, there's an anchor. Then கடைசியில் என்ன பண்ணாங்க, they brought this game like a test match, like a T20. They brought it, they reduced it to a 20 overs. Then Rishabh Pant vana, nadula or Washington and Rishabh Pant, the youngsters who are 23-24 years old, these young guys, they have the young blood, and they came and played it like a 20-over match. See, this is an opener, there is an anchor who did that his job, and then there is a guy who is inclined, trained to be a T20 guy. He took it like a T20 game. So the thing is, anything can be created. And then there are 2 things fundamentally, this is confidence and the skill. So there are 5 ingredients in this. This is opener, there is an anchor man, there is a T20 attitude, there is confidence and the skill set. This is, you can reduce the whole thing. This is one way of analyzing, but there is so much that went into this planning. 6 மாசத்துக்கு முன்னாடி the coach had called everybody, the chief coach, like Ravi Shastri had called Bharat Arun, he has called the batting coach, he has called the bowling coach, like, all of them. He has, Ravi Shastri had called all of them, and then discussed that we are going to eliminate the entire offside, right, for Australians based on the analysis of the past game analyze panni. So the point, management lesson is, there is an enormous amount of planning. It's not like you go into something, you go into a board meeting, or you without planning you cannot know. You anticipate, the skill, you never undermined the enemy. You should be ready to answer, right? முன்னாடியே கிளீனா அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டீவ் ஸ்மித்ங்கிறதா அவங்ககிட்ட 2-3 பேட்ஸ்மேன் தான் இருக்கான். அவன் போன வாட்டியே அவன் லெக் சைட்ல தான் அவனால ஆட முடியும். அவன் 100 ரன் அடிக்கிறதுக்கு 200 பால் ஃபேஸ் பண்ணிருக்கான்.
so much of analysis the coach has done, and so much of analysis each one of them has done, right? Ashwin Ravichandran has been doing this. If anybody has not seen that segment, 5 segment போட்டிருக்கான். நான் ஒரு குட்டி கதை சொல்றேன்னு ஒரு யூடியூப்ல 5 segment. It's very entertaining and insightful. நம்ம எப்படி பாகவதம் சொல்றச்சே சோக சாகரத்துல மூழ்கி இருந்தாலும் பாகவதம் கேட்டா ஹிருதயம் தெளிஞ்சு படுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் என்னைக்கு வேணா பார்க்கலாம். இது இந்த கிரேசி மோகன் ட்ராமா பாக்குற மாதிரி இது இட் கிவ்ஸ் யூ சோ மச் பிளஷர். மனசுக்கு மனக்கவலை எல்லாம் மறந்து இருக்கலாம். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிருக்கான். எதுக்கு சொல்ல வந்து இந்த ப்ராசஸ் there is so much. There is I'll just quickly finish this and then conclude this session. And there is so much planning that went on. The captain, he led by example. He scored a century in that Melbourne test, and he maintained calm and cool composition. Win manavuttum vandu kudikala. தோத்தனால 36 ரன் எடுத்து தோத்தமே அப்படினால ஒருத்தர் கேட்ச் விட்டானோ கூட he never showed his emotion, right? Such is calm and cool composition, character, leadership. He was there to play that. He never questioned if somebody did not perform. அந்த மாதிரி ஒரு coach அவனோட the team morale, the confidence, this is one thing. And then they were told, that guy, each one of them, hey, you are a match winner னு சொல்லிட்டான். அந்த ரிஷப் பந்த் கிட்ட போய் நீதான்டா மேட்ச் வின்னர்னா அவங்க he got ingrained into it. Sometimes நம்ம கிட்ட ஸ்கில் இருக்கோ இல்லையோ அந்த கான்ஃபிடன்ஸ் கேன் டேக் யூ எனிவேர். திடீர்னு அந்த மலை 2 இருக்குச்சே பாதியில எனக்கு பயமா இருக்கு இதுக்கு மேல நோ 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 இதெல்லாம் கூட நீ எங்கேயோ ஹிமாலயாஸ்லாம் கிளைம் பண்ணிட்டடா, இது என்னடா இத்தனோடு தூரம். ஜஸ்ட் கிவ்ஸ் இன்ஸ்டில் a small confidence. நம்ம அனுமாருக்கே ஜாம்பவான் சொன்னார். அவரோட பலம் அவருக்கு தெரியாது. இந்த ரிஷப் பந்த் கிட்ட சின்ன பையன் அவன் போய் நீ தாண்டா மேட்ச் வின்னர்னா அவன் அதை சீரியஸா எடுத்துட்டான். அதுதான் நான் தாண்டா அதுக்கு அது நான் took it on his shoulders and played. அந்த பயம் இல்ல, அது யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான். நம்ம இப்போ ஒரே ப்ராப்ளத்தை ஒரு 3ஆம் கிளாஸ் பையன்ட்ட கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுவான், ஒரு 8ஆம் கிளாஸ் பையன்ட்ட கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுவான். அதாவது நம்ம we all tend to be conservative. அந்த மேட்ச் பாக்குறவா என்ன நினைச்சிட்டு இருப்பா, இது டிரா பண்ணா போறோம்னு நினைச்சிட்டு இருப்பான். அதே 20 வயசு பையன்ட்டா இந்த ரிஷப் பந்துகிட்ட போனா come what may, I am not worried. கர்மண்யவாதிகாரஸ்ய மாதிரி I am not going to worry about it. And whatever is the result, I am going to play. The one more thing, philosophically, when I look at it, there are so many millions of Hindus. They were praying every single ball, India should win, India should win, India should win, every single ball. So on the Chaitanya Mahaprabhu சொல்லுவார், யாரா பாகவதோத்தமன்னா எவனை பார்த்தா எல்லாரும் ராமநாமம் சொல்லுவாளோ. நீ கடவுளை கோயிலுக்கு போனதா இல்ல, ஒருத்தர் வரார், ஒரு பாகவதன் வர்றாருன்னா அவரை பார்த்தா எல்லாரும் ராமநாமம் சொன்னார்னா ஒரு ஜோக் ஒன்று சொல்லிட்டு போட்டிருந்தார் ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல ஒரு தரம். நியூயார்க் டாக்ஸி டிரைவரும் நியூயார்க் ஒரு இதுல ஒரு ஒரு பாதிரியார் ஒருத்தரும் 2 பேரும் இதுக்கு போனாலும் சொர்க்கத்துக்கு போனாலும். 2 பேரும் அவ இறந்து போயிட்டா. அங்க செயின்ட் பீட்டர்னு அந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் ஸ்டோரி மாத்திரம் சொல்றேன். I'm not talking anything bad about any religion. This is nothing to do with religion. That Saint Peter's was giving a tour to that Christian padriyar as well as to this New York taxi driver, cab driver. So இப்படி அந்த இதுல கால்ஃப் கார்ட்ல அழைச்சின்னு போயிட்டே இருக்க. கால்ஃப் கார்ட் வரைச்சே அந்த ஒரு பெரிய மேன்ஷன் காமிச்சு அந்த டாக்ஸி டிரைவரை பார்த்து, நாளையில இருந்து இன்னைக்கு டூர், யூ ஆர் a tourist, tomorrow onwards you are a resident, you are going to live here அப்படின்னா உடனே பாதிரியார் நினைச்சுட்டாரா, பரவாயில்லையா இந்த டாக்ஸி டிரைவருக்கு இவ்வளவு பெரிய மேன்ஷன் நமக்கு என்ன கொடுப்பார், ஐ கான்ட் இமேஜின் அப்படின்னு போயிட்டே இருந்தான். அவன் போனோன்னா அவனுக்கு ஓட்டமா ஒரு புரோக்கன் இது ஒன்று இருந்துதான், ஒரு ஸ்மால் ஒரு ஹட். He has given him a nice hut னு வச்சுக்கோங்களேன். He has given a nice hut. அதுக்கு தூக்கி வாரி போட்டுதான், என்னடா அது அவனுக்கு பெரிய மேன்ஷன் கொடுத்துருக்க, எனக்கு இது கொடுத்துருக்க அப்படின்னு அவர் சொன்னாராம். நீ சர்ச்சில் நீ when you were doing sermon, everybody was sleeping. When this fellow was driving the car, everybody was praying for their life. This fellow drives so rash. Everybody was praying, chanting Bhagavan Nama. So that is what it is. Not a joker. இந்த இதுல சைத்தன்ய மகாபிரபு இவெல்லாம் ஆடுறச்சே ஒரு ஜீவனம் 1.5 பில்லியன் இது இந்தியால பாப்புலேஷன் இருக்கலாம். அதுல ஒரு 10 மில்லியன் பீப்புள் கிறிஸ்டியன் இது மேட்ச் பாக்குறவாளா இருக்கலாம். அதுல ஒரு 1 மில்லியன் பீப்புள் ராமநாமம் சொல்லிட்டு இருந்தான், அடே இது நம்ம ஜெயிக்கணும். இந்த அஸ்வினோட இதுலயே சொல்லுவான், ரவி சாஸ்திரி இந்த மேட்ச் பாக்குறச்சே பாலுக்கு பால் சபாஷ்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு மாதிரி. இதுல philosophically looking at it, people are chanting Ramanama. He's become every one of them is become a Bhagavata, and he has given us that opportunity to do that. So the team took ownership. The other lessons, they were while you are in the middle of the field, you cannot ask every ball and say what should I do, this is the situation. They just took it on their shoulders. The guy who is doing a debut like Washington Sundar
He comes there, he's a debut, he's facing the first ball, he's the most toughest bowler. Last 2 ball அவன் ஆடுறான். முதல் பால்ல ஒரு 6, ரெண்டாவது பால்ல ஒரு 4. What kind of confidence these guys have? And they took it on their shoulders that we are going to win. That is, you cannot ask for leadership or guidance you cannot do micromanage, number one. You cannot ask him every now and then, oh, adachi, every time you point there. You have to own it and run it. So, it is, they were not afraid of the outcome. And they were not sitting there and crying, ஐயோ நம்ம 36 ரன்ல அவுட் ஆயிட்டுமே முதல் அடிலைட்ல அப்படின்னு எல்லாம் மாஞ்சி போய் ஒத்தனும் உட்காரல. அவன் கோச் சொன்னான், அந்த 36 இங்க வச்சுக்கோடா, take it as your badge. That is your badge of honor and go and play. That's the confidence. That is the team morale. That it's also important. That is, the coach has to build that. Oh, ஏண்டா நீ சரியா இல்ல எவனையுமே நொட்டப்படாது. நம்ம நொட்டிண்டே இருந்தோம்னா when you give it, then he won't like you, the leader. You can't keep on finding mistakes. You have to give them encouragement. Aitha paravalla. Just because you lost it, that means you are not a loser, right? Just because you are winning, that means you are not a winner. Adu mandayku eradukadadu. If it gets too much into your head, right, that is also wrong. The ahankaram munadi modalla anni paathom. Ahankaram is that can kill you, that can ruin our life. There are many this thing. I just thought I would share some management lessons. To me, the first thing was process. Then there is the leadership. Then there is a lot of planning. Then there is a lot of team morale. There is confidence. There is so much which I learned from this match. Besides all of that, I thoroughly enjoyed as if it is listening to Bhagavatam. I recommend that to anybody. You go and listen to this 5 or 4 episodes which Ashwin had put in. It is as good as listening to something. You'll forget the word. That is so nice, right? இதோட நம்ம இன்னைக்கு சத்சங்கத்தை முடிச்சுக்கிறோம். நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாவ பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராரணே.